மைசெல் வரதராஜன், திண்டுக்கல்ல இருந்து நான் உங்க கூட கனெக்ட் ஆயிருக்கேன். ஸோ இந்த துறை கிரிப்டோ கரன்சி அல்லது இந்த டெக்னாலஜி துறையில கடந்த ஒரு 8 ஆண்டுகளா டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். 2016ல ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் இதே ஒரே பிசினஸ் இந்த கிரிப்டோ துறையில மல்டிபிள் எக்ஸ்போசரோட இப்போ நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். குறிப்பா இந்த மெட்டா பார்க் அல்லது கேபிகே பார்க் மெட்டாவர்ஸ் இந்த துறையில லாஸ்ட் 2 இயர்ஸா இந்த ப்ரோக்ராமை கண்டக்ட் பண்ணி பல ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக உருவாக்கி ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதை வந்து மிக சரியாக பயன்படுத்தி ஒரு உயர்ந்த நோக்கத்தோட டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அந்த உயர்ந்த நோக்கத்தோடைய ஒரு பகுதியாக தான் இந்த ப்ரோக்ராம். ஸோ திஸ் இஸ் மெட்டா பார்க் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரோக்ராம். இதுதான் தலைப்பு. பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுல மெட்டா பார்க்குடைய பங்கு என்ன? எஸ், மெட்டா பார்க்குடைய ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த பிளாட்ஃபார்ம்ல என்ன மாதிரியான பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஒளிஞ்சிருக்கு, ஸோ அதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். என்னென்ன வாய்ப்பு இருக்கு, நாம எதுல இப்படி என்ன நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணலாம். அபிஷியலி ஐ ஸ்டார்ட் நவ். ஒரு சின்ன ஒரு பிரசன்டேஷனோட ஐ வில் கண்டினியூ. என்ன சார் நம்ம பேச போறோம்? மொத்தம் 3 வகையான தலைப்புல நம்ம பேச போறோம். ரொம்ப சிம்பிளா எளிமையா எல்லாத்துக்கும் போய் ரீச் ஆகிற மாதிரி மொத்தம் 3 டாபிக் தான், ரொம்ப இல்லை. இந்த 3 டாபிக்கை ரொம்ப கவனமா கண்காணிச்சு ஒரு முடிவுக்கு நம்ம வரலாம். நம்ம இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருந்தாலும் சரி, இல்ல கேள்விப்படலை, இதான் சார் ஃபர்ஸ்ட் டைம், வாட் எவர் எதுவாக இருந்தாலும் சரி, இல்ல சார் நான் நெகட்டிவா சொன்னாங்களே, நான் இதெல்லாம் வந்து எனக்கு நெகட்டிவா தான் பார்த்துருக்கிறேன், இது வரைக்கும் எனக்கு இன்னும் சரியான ஒரு புரிதல் இல்லை, எது எப்படி இருந்தாலும் சரி, இப்போ நான் உங்கள்கிட்ட வைக்கக்கூடிய ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, கம்ப்ளீட்டா உங்களுடைய மைண்டை வந்து பிளாங்கா வச்சுக்கலாம். பாசிட்டிவா இருந்தாலும் சரி, நெகட்டிவா இருந்தாலும் சரி, கேள்விப்பட்டிருந்தாலும் சரி, கேள்விப்படாம இருந்தாலும் சரி, ஃப்ரெஷ்ஷா ஒரு விஷயத்த கத்துக்க போறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட அதை நீங்க அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா உங்களுக்கு எல்லாமே வந்து சேரும். எஸ், ஓகே சார், தேங்க்யூ. ரொம்ப ஃபாஸ்டா நான் போக போறேன். ஒவ்வொரு ஸ்லைடுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டே வாங்க. கடைசியா நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். மொத்தம் 3 தலைப்பு நண்பர்களே. வாட் இஸ் மெட்டாவர்ஸ் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் தலைப்பு. 2வது கிரிப்டோ கரன்சினா என்ன, அது எதற்காக கண்டுபிடிச்சாங்க, அது எதிர்காலத்துல எதற்காக பயன்பட போகுது, இதுல இருக்கக்கூடிய வியாபார வாய்ப்பு என்ன, அவ்வளவுதான் நம்ம பார்க்க போறோம். மெட்டாவர்ஸை பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளா, இப்ப இருக்கக்கூடிய தொழில்நுட்பம், என்னென்ன மாதிரியான தொழில்நுட்பம் உலகத்துல பெருசா வளர்ந்துட்டு வருது. எது எடுத்தாலும் டெக்னாலஜி, எங்க பார்த்தாலும் டிஜிட்டல், எல்லாமே வேகமா நடக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம். ஸோ அதற்கு ரொம்ப சிம்பிளிஃபைடா எல்லா சப்போர்ட்டும் கொடுக்கறது வந்து இந்த மாதிரியான தொழில்நுட்பங்கள் தான். உலகம் முழுக்க நிறைய தொழில்நுட்பங்கள் நம்மளை வந்து ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அது நிறைய விஷயத்துல நம்மளுக்கு பாசிட்டிவாகவும் இருக்கு, சில இடத்துல நெகட்டிவ்ஸாகவும் இருக்கு. பட் ஆனா எது எப்படி இருந்தாலும் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணியே தீரணும். ஸோ நம்ம அவாய்டே பண்ண முடியாது. அந்த வகையில நிறைய மாற்றங்களை நம்மளுடைய வாழ்க்கையில சந்திச்சுட்டு வந்திருக்கோம். இப்ப கரண்ட் சினாரியோல எந்த மாதிரியான டெக்னாலஜி அடுத்த ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்குள்ள ரொம்ப நம்மளுக்கு ஒரு ட்ரெண்டிங்கா யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துருக்கக்கூடிய டாப் 10 டெக்னாலஜிஸ் ரொம்ப சென்டர் பாயிண்ட்ல இருக்கு பாருங்க. பிளாக் செயின் அப்படிங்கிறது இந்த அத்தனை டெக்னாலஜிக்குமே ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். பிளாக் செயின் அப்படிங்கிறது வந்து எத்தனையோ டெக்னாலஜி இதுக்குள்ள அடக்கி வருது. ஸோ இந்த டெக்னாலஜியை பேஸ் பண்ணி நிறைய 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 தொழில்கள் உருவாகிட்டு வருது, நிறைய பிசினஸ் இதுக்குள்ள அடங்கி இருக்கு. ஸோ அந்த பிளாக் செயின் டெக்னாலஜியில தான் இந்த நம்ம பேச போற கிரிப்டோ கரன்சி அண்ட் விர்ச்சுவல் ரியாலிட்டின்னு சொல்லக்கூடிய மெட்டாவர்ஸ், அதுக்கு உண்டான ஒரு கோர் டெக்னாலஜியா கூட நம்ம பிளாக் செயினை பார்க்கலாம். ஸோ அதை தாண்டி 5G, வாய்ஸ் டெக்னாலஜி, அனாலிட்டிக்ஸ், சைபர் செக்யூரிட்டி, ஆட்டோமேஷன் சொல்லிட்டு நிறைய டெக்னாலஜி வந்து நம்மளை சுத்தி டெவலப் பண்ணிட்டே இருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபியூச்சர்ல யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, இப்போ நம்ம டீப்பா நம்ம பார்க்க போறது பிளாக் செயின் டெக்னாலஜியும் பார்க்கலாம், அல்லது இங்க விர்ச்சுவல் ரியாலிட்டின்னு சொல்லக்கூடிய மெட்டாவர்ஸை பத்தி நம்ம பார்க்கலாம், கிரிப்டோ கரன்சியை பார்க்கலாம். மற்ற டெக்னாலஜி எல்லாமே இதோடைய அலைடு நம்மளுடைய டெக்னாலஜி பிசினஸா நம்ம பார்த்துக்கலாம். எஸ், விர்ச்சுவல் ரியாலிட்டி. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் விர்ச்சுவல் ரியாலிட்டி? விர்ச்சுவல் அப்படின்றது ஒரு செயற்கையான, ரியாலிட்டி அப்படின்னா உண்மையான. இந்த பெயர்ல ஒளிஞ்சிருக்கு பாருங்க, ஒரு செயற்கையான ஒரு உலகத்தை கட்டமைச்சுட்டு வராங்க. எப்படி வந்து இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு உலகத்தை ஒரு தலைகீழ புரட்டி போட்டு இன்னைக்கு இன்டர்நெட் இல்லாமல் நம்மளால சர்வைவல் பண்ண முடியாதுன்ற ஒரு நிலைக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதோடைய அடுத்த வெர்ஷனா இதை பார்க்கலாம். இன்டர்நெட்டோடைய அடுத்த வெர்ஷனாக விர்ச்சுவல் ரியாலிட்டியை பார்க்கலாம். இன்டர்நெட்டோடைய ஃபியூச்சர் ஆஃப் இன்டர்நெட் அப்படின்னு கூட சொல்றாங்க. அப்போ விர்ச்சுவல் ரியாலிட்டினா என்ன? டெஃபினிஷன் என்ன சார்? ஏ கம்ப்யூட்டர் ஜெனரேட்டட் இம்மர்சிவ் மல்டி சென்சாரினரி இன்ஃபர்மேஷன் ப்ரோக்ராம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம்.
இது வந்து விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம ரியல் வேர்ல்டுல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோமோ அல்லது என்ன செய்யணும்னு ஆசைப்படுறோமோ அதை வந்து முழுமையா இந்த விர்ச்சுவல் வேர்ல்டுல செய்ய முடியும். இங்க ரியல் வேர்ல்டுல நம்மளால சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் எதுவாக இருந்தாலும் இந்த விர்ச்சுவல் வேர்ல்டுல சாத்தியப்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய நம்ம செய்யக்கூடிய வேலைகள் அத்தனையுமே பல மடங்கு வசதியாகவும் வேகமாகவும் மாறப்போகுது. சோ நம்ம நார்மல் லைஃப்ல இன்டர்நெட்டுக்கு முன் இன்டர்நெட்டுக்கு பின் அப்படின்னு சொல்லி உலகத்தை பிரிக்கலாம். இன்டர்நெட்டுக்கு முன்னாடி நம்மளுடைய வேலை ரொம்ப ரொம்ப மந்தமாக ஸ்லோவா எது எடுத்தாலும் நம்ம வந்து ஏதாவது ஒரு பில்லு வேணும்னா எழுதி தான் கொடுப்பாங்க கடையில போனா. அதே போல டிராவல் பண்ணணும்னா ஏதாவது நம்ம வாக் போய் ஒரு கியூல நின்று இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையில இருந்துகிட்டு இருந்தோம். பட் இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே இருந்த இடத்துல இருந்து இப்ப நம்ம எல்லா வசதிகளையுமே நம்ம கொண்டு வர முடியும் அல்லது ப்ராடக்ட் பை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சூழல்ல வந்திருக்கிறப்போ இந்த மெட்டாவர்ஸோட பங்கு இப்ப இருக்கக்கூடிய நிலையிலிருந்து இன்னும் பல மடங்கு வேகமாக நம்முடைய வேலையை செய்ய முடியும் அல்லது வசதிகளை உருவாக்க முடியும் அப்படின்னா திஸ் இஸ் கால்டு ஹியூமன் யூனிவர்ஸ். ஹியூமன் யூனிவர்ஸ் சார், யூனிவர்ஸ்னா என்ன சார்? யூனிவர்ஸ்னா ஒரு பிரபஞ்சம், எல்லா ஜீவராசிகளும் இருக்கக்கூடிய இந்த பூமியை அல்லது இந்த பிரபஞ்சத்தை அது வந்து யூனிவர்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்றோம். அதுல இருந்த யூனிவர்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையில இருந்து மெட்டாவர்ஸ் அப்படின்ற வார்த்தையை உருவாக்கி இருக்காங்க அப்படின்னா இது வந்து ஒரு இயற்கையாக கடவுளால படைக்கப்பட்ட ஒரு உலகத்தை மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு உலகமாக மெட்டாவர்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். எஸ், அது மனிதர்களுக்கு மட்டுமே சொந்தமான ஒரு உலகம். சோ அங்க ஹியூமன் மட்டும்தான் அங்க போய் என்ட்ரி ஆக முடியும். அங்க இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை ஹியூமன் மட்டும்தான் அனுபவிக்க முடியும். அப்படின்னா மெட்டாவர்ஸ்னா என்ன? இதுதான் ஃபியூச்சர், இதுதான் நம்மளுடைய எதிர்காலம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே, அதை பத்தி இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டீப்பா நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய மாற்றங்களை நம்ம சந்திக்க போறோம். மெட்டாவர்ஸ் லைவ்ல வந்துருச்சுன்னா நம்மளுடைய என்டையர் லைஃப் இட்ஸ் கோயிங் டு சேஞ்ச், தலைகீழாக புரட்டி போட போகுது மெட்டாவர்ஸ் நம்ம பயன்படுத்தும் பொழுது. குறிப்பாக இந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் என்ன சார் பண்றோம்? ஸ்மார்ட் போன்ல அதிகமா நம்ம வந்து பேசுறோம் அல்லது சேட் பண்றோம், வீடியோ கால் பண்றோம். பட் அதற்கு முன்பாக நம்ம வந்து எல்லாருமே ஸ்மார்ட் போனுக்கு முன்னாடி பட்டன் போன் யூஸ் பண்ணோம். பட்டன் போனுக்கு முன்னாடி நம்ம வந்து டெலிபோன்ல யூஸ் பண்ணிருக்கோம், ரேடியோ மூலமா தகவலை கேட்டிருக்கோம். இது வந்து ஒரு மிக நீண்ட வரலாறு, பல ஆயிரக்கணக்கான வருடங்களாக ஒரு கம்யூனிகேஷன் மாற்றத்துல பரிணாம வளர்ச்சியில இப்போ நாம ஃபைனலா ஈஸியா ஸ்மார்ட் போனுக்கு அடுத்து ஸ்மார்ட் வாட்ச் அப்படிங்கிறத பரவலா பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம். ரொம்ப ஈஸியா பாக்கெட்ல வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்றதுக்காக நம்ம வாட்ச்லயே கூட நம்ம வந்து கால் பண்ண முடியும், பேச முடியும், ஆன்லைன்ல ப்ரௌஸ் பண்ண முடியும், எல்லாமே வந்து வந்திருக்கு. சோ இந்த வரிசையில இப்ப நீங்க பார்க்கக்கூடிய டிவைஸ்ல அடுத்த இந்த கம்யூனிகேஷன் எந்த அளவுக்கு வளரப்போகுது, என்ன மாதிரியான டிவைஸை நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய விஆர் டிவைஸ், விர்ச்சுவல் ரியாலிட்டி கிளாஸ் சொல்லக்கூடிய விஆர் டிவைஸ் தான் இதோடைய வரிசையில வரப்போகுது. அப்படின்னா இந்த டிவைஸோட பங்கு என்ன, இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி மெட்டாவர்ஸ்ல என்ன மாதிரியான மாற்றத்தை நம்ம சந்திக்க போகிறோம்? ரொம்ப சிம்பிள், நம்ம எக்ஸாம்பிள்ஸோட நம்ம பார்க்கலாம். சோ கம்யூனிகேஷனோட இந்த வரலாற்றுல இந்த ரெவல்யூஷன்ல டிஜிட்டல் கம்யூனிகேஷன் எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னு பாருங்களேன். கொஞ்சம் பின்னோக்கி நம்ம போனோம்னா 1960 இருந்து நிறைய மாற்றங்களை இந்த டிஜிட்டல் கம்யூனிகேஷன் சந்திச்சிருக்கு. சோ 1960 ஆர்பா நெட்ல இருந்து ஆரம்பிச்சு 1971 இமெயில் வந்தது. இமெயிலுக்கு அப்புறம் இந்த யூஸ்நெட், பிபிஎஸ்ன்றதெல்லாம் புழக்கத்திலே இல்லாமல் காணாமல் போயிருச்சு. அதுக்கப்புறம் 1990 வெப்சைட் அப்படின்றது ஒரு www ஆரம்பிச்சது 1990 தான். சோ அப்பதான் பிசினஸ் வந்து ரொம்ப ரொம்ப பரவலா ஒரு நேஷனல் லெவல்ல இன்டர்நேஷனல் லெவல்ல பூம் ஆக ஆரம்பிச்சது. அது வரைக்கும் லோக்கல் பிசினஸ் தான் அதிகமா இருந்தது. சோ அதுக்கடுத்து 6 டிகிரிஸ் ஒரு டெக்னாலஜி வந்தது, அது காணாமலே போயிருச்சு. சோசியல் மீடியா அப்படிங்கிறது 2000 தான் அறிமுகமாகுது. ஆல்மோஸ்ட் 25 இயர்ஸ் வந்து நம்ம சோசியல் மீடியாவை பல்வேறு வடிவத்தில் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப சோசியல் மீடியா தான் நம்ம எல்லா தகவல்களையும் கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்கு, நம்ம நிறைய அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். சோ தவிர்க்க முடியாத ஒரு இடத்த சோசியல் மீடியா அப்படிங்கிறது பிடிச்சிருச்சு. சோ 2010 மொபைல் போன் ரொம்ப பரவலா ஸ்மார்ட் போன் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம். 2020 தான் இப்போ ஏஐ அண்ட் விஆர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் 2020 தான் பரவலா வேர்ல்டு விட இதை வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படின்னா பேச ஆரம்பிச்சு 4 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு. இப்ப 5வது ஆண்டுகள்ல அடி எடுத்து வச்சிருக்கோம். அப்படின்னா அடுத்த ஒரு 5 வருடத்துல இருந்து ஒரு 10 வருடத்துக்குள்ள என்ன மாற்றம் நடக்க போகிறது? எஸ், இதுதான் மாற்றத்திற்கு உண்டான ஆரம்ப நிலை அப்படின்னு சொன்னா எஸ், நம்ம இதை எப்படி பார்க்கலாம், எந்த அளவுக்கு நம்ம இதுல பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, எப்போ இதை நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம ஒரு யோசிச்சு ஒரு முடிவுக்கு வரலாம். சோ இப்போ விர்ச்சுவல் ரியாலிட்டி கிளாஸ் எங்க சார் கிடைக்குது? எஸ், ஆன்லைன்ல மட்டுமே இப்ப கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு.
ஸோ இன்னும் கூடிய சீக்கிரத்துல ஒரு 6 மாதத்துல இருந்து ஒரு வருடத்துக்குள்ள மொபைல் ஷாப் மாதிரி நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஷாப்பிங் மால்ஸ்ல எல்லாத்துலயுமே வந்து ரீட்டைல் ஷாப்லயுமே இந்த விஆர் கிளாஸ் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே. இந்த விஆர் டிவைஸ் மூலமா நம்ம என்ன பண்ண முடியும், எப்படி இதை யூஸ் பண்றது, இதோட விலை என்ன விலையில இப்ப மார்க்கெட்ல கிடைக்குது, எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். இதுல யார் ரொம்ப லீடிங்ல இருக்காங்கன்னா நம்ம ஆப்வியஸ்லி நம்ம ஃபேஸ்புக் அல்லது இன்ஸ்டாகிராம் சொல்லக்கூடிய மெட்டா அப்படிங்கிற நிறுவனம் தான் ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எப்படி சார், அவங்க பேரையே மாத்திட்டாங்க. அவங்க ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்ன்றத வந்து இன்னைக்கு அபிஷியலா மெட்டா அப்படின்னு பேரை மாத்தி 3 வருஷம் ஆச்சு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்ப நமக்கு தெரியாது. நம்ம ஆர்டிக்கல்ல படிச்சிருப்போம், அட்வர்டைஸ்மெண்ட்ல பார்த்திருப்போம். பட் ஆனா எதற்காக பேர் மாத்தினாங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. பட் காரணம் என்னவென்றால், சோ மெட்டாவர்ஸ் தான் ஃபியூச்சர், இதுதான் எதிர்காலம். நம்ம இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் அனைவரையுமே மெட்டாவர்ஸை பயன்படுத்த வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அந்த பேரை கொண்டு போய் மக்களுக்கு ரீச் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக அவங்களோட பேரவே அபிஷியலா நேம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. சோ அவங்க இன்னைக்கு மார்க்கெட்ல கொடுத்துருக்கூடிய கிளாஸ் தான் இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. ஆல்மோஸ்ட் $300 இருந்து $500, $600, $1000 வரைக்கும் கூட இன்னைக்கு மார்க்கெட்ல இந்த விஆர் டிவைஸ் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்தியால ரொம்ப பரவலா கிடைக்கல, பட் வேர்ல்டு வைடா வந்து இது வந்து ரொம்ப பாப்புலரா இப்போ வந்து சேல் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அப்படின்னா மெட்டா மட்டுமா இல்ல, மெட்டா மட்டும் இல்ல, இன்னைக்கு ஆப்பிள் நிறுவனம் நிறைய, சோனி, நிறைய நம்ம மொபைல் போன் எந்தெந்த நிறுவனங்கள் எல்லாமே இன்னைக்கு தயார்படுத்துறாங்களோ அத்தனை நிறுவனங்களுமே இந்த விஆர் டிவைஸ் மேனுபேக்சர் பண்றதுல கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொன்னா இதுக்குள்ள என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு சார், என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு. ஸோ நம்ம இந்த சின்னதா ஒரு வீடியோ பார்க்கலாம். மொபைல் போனை நம்ம ஓபன் பண்ணா எப்படி இருக்குமோ, நம்ம பேட்டரி பார்க்குறோம், அதுல சிப் இருக்கும், சிம் கார்டு இருக்கும், இவ்வளவு பார்ட்ஸ் இருக்கும். ஸோ அதே போல மொபைல் போனுக்கு மாற்றாக தான் இந்த விஆர் டிவைஸை நம்ம பயன்படுத்த போறோம். ஸ்மார்ட் வாட்சுக்கு பதிலாகத்தான் இந்த விஆர் டிவைஸ் இப்ப நம்ம பயன்படுத்த போறோம். அப்படின்னா எஸ், அங்க இருக்கக்கூடிய ஃபீச்சரை தாண்டி அதை விட ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வசதி வாய்ப்புகள் இந்த விஆர் டிவைஸ்ல இருக்குன்னு சொல்றாங்களே. எப்படி? எஸ், நம்ம எக்ஸாம்பிள்ஸோட நம்ம பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக் வெர்ஷனான விஆர் டிவைஸ். இப்ப நீங்க பாக்குறது வந்து ஒரு 20 இயர்ஸ் பேக், 30 இயர்ஸ் பேக் எப்படி வந்து நம்ம ஒரு பட்டன் போன் பெரிய சைஸ்ல ஒரு மோட்டோரோலா, நோக்கியா போன் எல்லாம் எப்படி நம்ம யூஸ் பண்ணுமோ அது மாதிரியான விஆர் டிவைஸை தான் இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கீங்க. இதோடைய அப்டேட்டட் வெர்ஷன் இந்த மாதிரி வந்துடும் மக்களுடைய பயன்பாட்டுக்கு. நம்ம எல்லாருமே கேஷுவலா பயன்படுத்துறப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி விஷன் ப்ரோ, இது ஆப்பிளுடைய விஆர் டிவைஸ் தான் இந்த மாதிரி மாடல் காமிச்சிருக்காங்க. ஆப்பிளுடைய விஷன் ப்ரோ இன்னைக்கு பெரிய சைஸ்ல இன்னைக்கு கிடைக்குது. இப்ப நீங்க லெஃப்ட் சைட்ல பாக்குறது இப்போ அவைலபிள் ஆன்லைன்ல, யூ ஹேவ் டு செக் இட். இப்போ அவைலபிள் பிரைஸ் வந்து அப்ராக்சிமேட்லி 3 lakhs rupeesல, இந்தியன் ருபீஸ்ல 3 லட்சம் ரூபாய் விலையில இன்னைக்கு மார்க்கெட்ல கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு, வாங்கி பயன்படுத்த முடியும். பட் ஆனா இவ்வளவு பெரிய டிவைஸ் இன்னைக்கு ரொம்ப சின்னதா ஸ்மார்ட் வாட்ச கையில கட்டுறாங்க அல்லது ஸ்மார்ட் போனை பாக்கெட்ல வச்சு யூஸ் பண்ணி பழகிட்டோம். அதை தாண்டி இவ்வளவு பெரிய டிவைஸை நம்ம மக்கள் பயன்படுத்துவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு இல்லை. ஸோ இது வந்து பேசிக் வெர்ஷன். அப்டேட்டட் வெர்ஷன் அப்படிங்கிறது நீங்க ரைட் சைட்ல பார்க்கக்கூடிய விஷன் ப்ரோ. இந்த கிளாஸ் வந்து 2027ல இப்ப இருந்து இன்னொரு 2-3 இயர்ஸ்ல இந்த மாதிரியான கிளாஸ் வந்து மக்களுடைய பயன்பாட்டுக்கு வரும். ஆன்லைன்ல, ஆஃப்லைன் ஸ்டோர்ல எல்லாத்துலயுமே வரும் அப்படிங்கிறது ஆப்பிள் விஷன் ப்ரோவுடைய ஒரு கோலாக இருக்கு. அது ஆர்டிக்கலையும் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ப அந்த கிளாஸ்ல என்ன சார் நம்ம பண்ணலாம், இப்போ மொபைல் போன்ல என்னென்ன நம்ம கம்யூனிகேட் பண்றோமோ, எப்படி நம்ம அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி நம்ம சேட் பண்றோம், வீடியோ கால் பண்றோம், எல்லா அப்ளிகேஷனை யூஸ் பண்றோம், அதே போல இந்த ஸ்மார்ட் கிளாஸ்ல யூஸ் பண்ண முடியும். இப்ப நீங்க பாக்குறது எல்லாமே அந்த ஸ்கிரீன் தான், மொபைல் போன்ல இருக்கக்கூடிய ஸ்கிரீன் மாதிரி. நம்ம அந்த ஸ்கிரீன்ல நம்ம அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இதை வந்து நம்ம பெரிய ஸ்கிரீன்ல நம்ம பார்க்க முடியும். எப்படி சார் மொபைல் போன் நான் வந்து ஸ்கிரீன்ல பாக்குறேனே, லேப்டாப்ல ஸ்கிரீன்ல பாக்குறேன், இந்த கண்ணாடியில வந்து சின்ன சைஸா தெரியுமே, எப்படி நம்ம சின்ன சைஸ்ல எப்படி நம்ம ஒர்க் பண்றது, எப்படி பாக்குறது. இந்த விஆர் டிவைஸை யூஸ் பண்ணி நம்மளுடைய ஸ்கிரீன் சைஸை we can increase, அந்த ஸ்கிரீனை விர்ச்சுவல் ஸ்கிரீனாக we can visualize. ஒரு தியேட்டர் சைஸுக்கு நம்மளால மாற்ற முடியும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய 40 inches டிவி சைஸுக்கு இந்த ஸ்கிரீனை நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி நம்ம பார்க்க முடியும். அந்த ஸ்கிரீன் வந்து கண்ணுக்கு யார் கிளாஸ் போட்டிருக்காங்களோ அவங்க மட்டும் வியூ பண்ற மாதிரியான ஒரு வடிவமைப்பு. ஸோ இதை தான் வந்து விர்ச்சுவல் ரியாலிட்டி கிளாஸ் அப்படின்னு சொல்றோம். இதை வந்து மெட்டாவர்ஸ்க்குள்ள என்ட்ரி ஆகிறதுக்குண்டான டிவைஸா நம்ம இதை பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஆரம்ப நிலையில நம்ம இருக்கிறதால மொபைல் போன்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ அதை விட அட்வான்ஸ் ஃபீச்சர் இதை வந்து 3 dimensionல நம்ம பார்க்க போறோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப நம்ம 2 dimensionல பார்க்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே 3 dimensionல பார்க்கறத தான் இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி கிளாஸ் வந்து நமக்கு கொடுக்க போகுது. நம்ம 3D படம்லாம் பார்ப்போம். இப்ப ஸ்கிரீன்ல நம்ம நிறைய படங்கள் பாக்குறப்போ தியேட்டர்ல ஒரு கண்ணாடி கொடுப்பாங்க, அந்த கண்ணாடியை போட்டு பாக்குறப்போ நம்மளுக்கு ஒரு 3 dimension எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம பார்த்திருப்போம். ரொம்ப சிம்பிள். இது வந்து ரொம்ப பேசிக் வெர்ஷன்.
பேசிக் வெர்ஷன் 3D அப்படின்றது பேசிக் வெர்ஷன் நம்ம இப்ப இருக்கக்கூடிய நிலையில பாக்குறது. பட் நான் இப்ப இங்க காமிச்சிட்டு இருக்க இந்த ஆப்பிள் விஷன் ப்ரோ இந்த மெட்டாவர்ஸ் எல்லாம் லைவ் வரும்பொழுது கிட்டத்தட்ட இதை விட ஒரு 500 மடங்கு 1000 மடங்கு ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸா நம்ம ஃபீல் பண்ண போறோம். இப்ப ரியல் வேர்ல்டுல ஒரு பேசிக் வெர்ஷனா இருக்கக்கூடிய கிளாஸ், சாதாரண ஒரு கிளாஸ் நம்ம சினிமா தேட்டர்ல பார்க்கக்கூடிய கிளாஸ்ல இருந்து அதை விட பல மடங்கு எக்ஸ்பீரியன்ஸா கொடுக்கக்கூடிய கிளாஸ் தான் இப்ப மார்க்கெட்டுக்கு வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த கிளாஸை சின்னதா ஒரு நபர் போட்டு ஒரு ரூட்ல டிராவல் பண்றாரு அப்படின்னா அந்த கிளாஸ்ல என்னென்ன வசதிகள் நம்ம பார்க்க முடியும். எஸ், நம்ம ப்ரௌஸ் பண்றோம், ஹோட்டல்ஸ் எங்க இருக்கு மொபைல்ல பார்க்க முடியும், ஏடிஎம் மிஷின் எங்க இருக்கு பார்க்க முடியும், ஜிபிஎஸ் நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டு எங்க வேணாலும் நம்ம டிராவல் பண்ண முடியும், மளிகை கடை எங்க இருக்கு பார்க்க முடியும். எல்லாமே இந்த கிளாஸ்ல இன்பில்ட் பாருங்க. அது அதுக்குன்னு அப்ளிகேஷன்ஸை டவுன்லோட் பண்ணி நம்ம வந்து சர்ச் பண்ணிட்டோம்னா அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் வாய்ஸ் வந்து நம்மளுக்கு வழி நடத்தி போய்கிட்டே இருக்கும். எஸ், மொபைல் போன் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் கிளாஸை வச்சு நம்ம ருட்டீன் லைஃப்ல இப்ப நம்ம செய்யக்கூடிய வேலைகள் அத்தனையுமே செய்ய முடியும். இன்னும் நம்ம ஒரு படி மேல போய் ஒரு அலுவலகத்துக்கே செல்லாமல் கூட இந்த கிளாஸை யூஸ் பண்ணியே வீட்டுல இருந்தே கூட ஒர்க் பண்ண முடியும். எல்லாமே நம்ம செய்ய முடியும். ஜஸ்ட் மொபைல் போன் காணாமல் போய் இந்த ஸ்மார்ட் கிளாஸ் மட்டுமே யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் இதோடைய எண்டாக இருக்கும். எஸ், இதோடைய பேசிக் சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸோட நம்ம பார்க்க போறோம். இது வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல்ல நம்மளுடைய பிசினஸ்ல எந்த மாதிரியான தாக்கத்தை உருவாக்க போகுது, ஒட்டுமொத்தமா ஏஆர் விஆர் டெக்னாலஜி அண்ட் இட்ஸ் இம்பாக்ட் அண்ட் சொசைட்டி, இந்த சமுதாயத்துல இந்த சொசைட்டில எந்த மாதிரியான தாக்கத்தை உருவாக்க போகிறது. எஸ், நம்ம பார்க்கலாம். இந்த மெட்டாவர்ஸ் அப்படிங்கிற ஒரே வார்த்தைக்குள்ள இவ்வளவு பெரிய விஷயத்தை நம்ம சாத்தியப்படுத்தணும் அப்படின்னா ஒரு சின்ன விஷயம் கிடையாது. இத்தனை டெக்னாலஜி இங்க வந்து ஒன்று சேர வேண்டும். என்னென்ன சார்? ஸோ 5G வேணும். குறிப்பா நம்ம இன்னைக்கு 4G 3Gல இருந்து இன்னைக்கு 4Gக்கு மூவ் ஆயிருக்கோம். 4Gல இருந்து 5Gக்கு மூவ் ஆகுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆனா மெட்டாவர்ஸ் யூஸ் பண்ணணும்னா பேசிக்கே 5G வேணும். பேசிக்கே 5G. ஏன்னா பெரிய டேட்டாவை ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னா 5G அல்லது 6G தேவைப்படும். குறிப்பாக பிளாக் செயின் டெக்னாலஜி இதோட அப்ளிகேஷன்ஸ் நிறைய நமக்கு தேவைப்படும். இதோட அவேர்னஸ் நமக்கு வேணும். IoT டிவைசஸ் நிறைய நமக்கு தேவைப்படும். ஏஐ டெக்னாலஜி, கிளவுட் கம்ப்யூட்டிங், இது எல்லாமே டெக்னிக்கல் ரிலேட்டடான வார்த்தைகளா இருக்கிறதால இந்த மெட்டாவர்ஸை முழுமையா நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா இவ்வளவு பெரிய விஷயங்கள் பேக்ரவுண்ட்ல நடந்து மக்களுக்கு வந்து போய் சேர வேண்டிய விஷயம் இருக்கு. ஸோ அதை தாண்டி இன்னும் ஒரு படி மேல போய் பாருங்க. ரொம்ப 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 டெக்னிக்கலான ஸ்லைடு இது. நீங்க பார்க்க வேண்டியது லெஃப்ட் சைடு நாம ஆஸ் எ யூசர் இங்க இருக்கோம், ரைட் சைட்ல மெட்டாவர்ஸ். எவ்வளவுதான். இப்ப நம்ம மொபைல் போன் யூஸ் பண்றோம். மொபைல் போனை கண்டுபிடிச்சதுல இருந்து யூசரா வந்து சேர்ற வரைக்கும் இடையில எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நம்ம எதுவுமே அது நமக்கு தெரியாது. பட் ஆனா அவ்வளவு விஷயங்கள் நம்ம இடையில ஆக்டிவேட் ஆனாதான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி ஒரு யூசர்ல இருந்து மெட்டாவர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம என்ன ஆகணும்னா இவ்வளவு டெக்னாலஜி, இவ்வளவு ப்ராசஸ் இங்க நடக்க வேண்டியது இருக்கு. ஸோ அதுக்கு உண்டான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் 90% ஓவர் அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைச்சக்கூடிய தகவலா இருக்கு. 90% ஓவர். இன்னொரு 2 அல்லது 3 ஆண்டுகளுக்குள்ள பரவலா இந்த மெட்டாவர்ஸை நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிருவோம். ஸோ இது ரொம்ப டெக்னிக்கலான ஸ்லைடு. நீங்க வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து யூ ஹாவ் டு செக் இட் அவுட். ஸோ இதுக்குள்ள யார் சார் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா? இவ்வளவு பெரிய டெக்னாலஜி பின்னாடி யார் இருக்கா? எஸ், நம்ம கற்பனைக்கும் எட்டாத ஒரு விஷயம் தான் இந்த ஒரு ஸ்லைடர். நாம இங்க பேசிட்டு இருக்கோம். எவ்வளவு பேர் சார்? ஒரு 100 பேர் இங்க கனெக்ட் ஆயிருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து நிறுவனங்களுமே ஃபார்ச்சூன் கம்பெனிஸ் சொல்லக்கூடிய பல லட்சம் கோடிகளை முதலீடு செஞ்சு ஆல்ரெடி மெட்டாவர்ஸை கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அல்லது சில நிறுவனங்கள் கிரியேட் பண்ணக்கூடிய நிறுவனங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேசிஸ்ல ஒரு ஷேர் ஹோல்டிங் கொடுத்து நானும் பார்ட்னரா ஜாயின் பண்ணிடுறேன், எனக்கும் அதுல பங்கு வேணும், இதுல இந்த எதிர்காலத்துல எனக்கும் பங்கு இருக்கு அப்படிங்கிறத ஒரு கையில எடுத்து நிறைய நிறுவனங்கள் போட்டி போட்டு இந்த மெட்டாவர்ஸ் அப்படிங்கிற ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள ஆல்ரெடி டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அந்த வரிசையில யாரு சார் லீடிங்ல இருக்காங்க? எஸ், நமக்கு நன்கு பரிச்சயமான அமேசான், ஆப்பிள், பேஸ்புக், கூகுள். சோ இந்த நிறுவனங்கள் என்ட்ரி ஆகிட்டா நம்ம இதை தவிர்க்க முடியுமா? இல்ல சார் எனக்கு மெட்டாவர்ஸ் வேண்டாம் சொல்ல முடியுமா? எஸ், சாத்தியமே கிடையாது. சோ அப்ப என்ன சார் பண்ண போறாங்க? எஸ், இப்போ நம்ம வாட்ஸ்அப்பை யூஸ் பண்றோம், பேஸ்புக்கை யூஸ் பண்றோம், கூகுள் பே யூஸ் பண்றோம் அப்படின்னா இது வந்து எப்போ ஆரம்பிச்சது? ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க டிசைன் பண்ணி இதை மக்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க தே ஆர் த கிரியேட்டர். இந்த உலகத்துல இந்த கிரியேட்டர் அப்படிங்கிற இடத்துல நிறைய கார்பரேட் நிறுவனங்கள் அல்லது தனிப்பட்ட நபர்கள், குரூப் ஆஃப் கம்பெனிஸ், இது எல்லாமே சேர்ந்துதான் ஒரு கிரியேட் பண்ணுவாங்க. மக்கள் வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமா ஆஸ் ஏ யூசரை நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம். சோ அந்த வகையில எத்தனையோ டெக்னாலஜிகளை தாண்டி தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். அப்படின்னா ரீசெண்டா இந்த டைம்ல ட்ரெண்டிங்கா ஆக போற ஒரு டெக்னாலஜியை பத்தி தான் நம்ம பேச போறோம். அந்த டெக்னாலஜில எஸ், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்லைடு.
இப்போ அமேசான், ஆப்பிள், கூகுள், ஃபேஸ்புக் இது எல்லாமே எந்த கண்ட்ரி அப்படின்னு கேட்டா எஸ் ஆப்வியஸ்லி யூஎஸ் தான். இன்னைக்கு டெக்னாலஜி துறையில மிக 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 வளர்ந்த எல்லா உலகம் முழுக்க அதிகமான ஒரு டெக்னாலஜியை கொண்டு போய் சேர்த்த ஒரு கண்ட்ரி எதுன்னா அமெரிக்கா தான். இப்பயும் வந்து மிகப்பெரிய ஒரு வல்லரசா இருக்கிற காரணமும் அதான். சோ அவங்க தான் வந்து உலகத்தை ரூல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் வேற வழியே கிடையாது. நம்ம யூஸ் பண்ணி எதையுமே நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. அமேசான் அவாய்ட் பண்ண முடியாது, பேஸ்புக், கூகுள் அவாய்ட் பண்ண முடியாது, எதையுமே அவாய்ட் பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தில் அமெரிக்கா தான் கண்டுபிடிச்சு நம்மளுக்கு எல்லாம் கொடுக்கணுமா? எஸ். முதல் முறையாக வரலாற்றில் முதல் முறையாக இப்போ நீங்க பார்த்த அந்த ஆப்பிளுக்கு இணையாக அல்லது கூகுளுக்கு இணையாக பேஸ்புக் இணையாக ஒரு அப்ளிகேஷன் நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஆசிஸ் டெக்னாலஜிஸ் அப்படின்ற பேர்ல கடந்த ஒரு 15 வருஷமா மிகப்பெரிய ஒரு ஒரு நிறுவனமா வளர்ந்து வரக்கூடிய ஒரு நிறுவனம். இந்த மெட்டாவர்ஸ் தான் ஃபியூச்சர், மெட்டாவர்ஸ் தான் எதிர்காலம் அப்படிங்கறத நன்றாக புரிஞ்சு சோ இவங்களுடைய பிசினஸ் அப்டேட் பண்ணி ஒரு மெட்டாவர்ஸ்ல ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணி இதை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருவோம். அமெரிக்க நிறுவனங்கள் இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி மற்ற நிறுவனங்கள் இங்க டொமஸ்டிக்ல இருக்கக்கூடிய மற்ற சாஃப்ட்வேர் நிறுவனங்கள் எல்லாமே வந்து முன்னாடி அப்போ காம்படிஷன் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி கொண்டு போகலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்து கடந்த ஒரு 2022 இருந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பண்ணி அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்லயும் ஆல்மோஸ்ட் ஒரு 60-70% அதோடைய ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணி அவேர்னஸ் கொடுத்து இந்த ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்டுல ஒரு ட்ரெண்டிங் ஆக போற ஒரு டெக்னாலஜியை அவங்களும் கையில் எடுத்து நம்மளுக்கெல்லாம் கொண்டு வந்து சேர்த்து இருக்கக்கூடிய விஷயத்த ரொம்ப 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 பெருமையா இந்த இடத்துல நான் பதிவு பண்றேன். காரணம் என்ன அப்படின்னா இந்த ஆசிஸ் டெக்னாலஜிஸ் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் நிறுவனம் நம்மளுக்கு இந்த மெட்டாவர்ஸை இப்ப சொல்லி தரல அப்படின்னா இன்னும் ஒரு 5 வருடமோ 10 வருடமோ கழிச்சு பல போட்டி நிறுவனங்கள் வந்ததுக்கு அப்புறம் நம்மளும் 10ஓட ஒன்னாக வழக்கம் போல ஆஸ் ஏ யூசரா எப்பவுமே வந்து நமக்கு முன்னாடி பல ஆயிரக்கணக்கான பேர் பல லட்சக்கணக்கான பேர் பயன்படுத்தினதுக்கு அப்புறம் தான் நம்ம ஒரு டிவைஸை பயன்படுத்தி பழக்கம். இது வரைக்கும் நம்ம இன்டர்நெட்டா இருக்கட்டும், மொபைல் போனா இருக்கட்டும், நம்ம வீட்டில் டிவியா இருக்கட்டும், எந்த டிவைஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து நேரடியா ஒரு விஷயத்த மார்க்கெட்டுக்கு வந்த உடனே நம்ம போய் முதல்ல வாங்கியிருப்போமா, நம்ம வாங்கி நம்ம நிறைய பேருக்கு சொல்லியிருப்போமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப 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 குறைவான வாய்ப்பு தான் நமக்கு கிடைச்சிருக்கு. பட் ஆனா இந்த குறிப்பா இது வரைக்கும் இல்லாத ஒரு வாய்ப்பு இந்த மெட்டாவர்ஸ் அப்படில கிடைச்சிருக்கு அப்படின்னா இது எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம பார்க்கலாம் அப்படின்றத உதாரணங்கள் சொல்லும் போது புரிய முடியும். சோ இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் நிறுவனங்கள்ல இந்த துறை குறிப்பாக இந்த மெட்டாவர்ஸ் அப்படிங்கிற துறையில யார் சார் ரொம்ப லீடிங்ல இருக்காங்க? எஸ், சந்தேகத்திற்கே இடம் இல்லாமல் ஆசிஸ் டெக்னாலஜி தான் டாப் 10 அந்த வரிசையில் இடம் பிடிச்சிருக்காங்க. 2 வருஷமா 2022 ஆரம்பிச்சு 2 வருஷமா அவங்களோட அப்ளிகேஷனை டெவலப் பண்ணி சொந்தமா மார்க்கெட்டுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு பார்ட்ல மற்ற நிறுவனங்களுக்கு இந்த மெட்டாவர்ஸை கிரியேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு அப்ரோச் பண்ற நிறுவனங்களுக்கு சின்ன சின்ன லெவல்ல நிறைய அப்ளிகேஷன்ஸை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சோ இதோடைய வரலாறு மிக நீண்ட வரலாறு. பின்னாடி நான் இந்த நிறுவனத்தை பத்தி சொல்லும் போது நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா நான் பதிவு பண்றேன். சோ இந்த ஆசிஸ் டெக்னாலஜில ஒரு லேப் இருக்கு. நீங்க பார்க்கக்கூடியது வந்து மதுரையில இருக்கக்கூடிய ஒரு லேப் தான். நான் பிசினஸ் எடுக்கிறப்போ அல்லது நிறைய மெம்பர்ஸ் இந்த பிசினஸ் எடுக்கிறப்போ ஆபீஸை விசிட் பண்ணி அங்க விஆர் டிவைஸை யூஸ் பண்ணி என்னதான் இங்க நடக்குது, விஆர் டிவைஸ் யூஸ் பண்ணும்போது என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் போட்டு பார்த்து இட்ஸ் வெரி அமேசிங். உண்மையிலேயே இது வந்து நம்பக்கூடிய ஒரு டெக்னாலஜியா தான் இருக்கு. நம்ம வந்து இது நம்ம கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸோட தான் இது வந்து ஒரு நம்பிக்கை உருவானதுக்கு அப்புறம் தான் இந்த பிசினஸை கையில எடுத்துருக்கு. என்ன காரணம்? நம்ம கிரிப்டோ கரன்சி அல்லது மெட்டாவர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆரம்பத்துல கண்ணுக்கு தெரியாத ஒரு டெக்னாலஜி. எப்பவுமே நம்பிக்கை குறைவாகத்தான் இருக்கும். அதை வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் பொழுது அதை வேற வழியே கிடையாது. நம்ம சொல்லும் பொழுது நம்ப முடியாது. நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஸ்டடி பண்றோம், ரிசர்ச் பண்றோம். நிறைய ஆராய்ச்சி முடிவுல திஸ் இஸ் வெரி வெரி அமேசிங் டெக்னாலஜி, திஸ் இஸ் வெரி ஏர்லி ஸ்டேஜ்ல இருக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவை 2 ஆண்டுகளுக்கு முன்பாக எடுத்ததோட விளைவு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனமா இன்னைக்கு வளர்ந்து வருது. இன்னும் நம்ம ரொம்ப ரொம்ப லீடிங்ல இருக்கோம் அப்படிங்கிறது இந்த இடத்துல பதிவு பண்ணலாம். காரணம் என்னன்னா இன்னைக்கு நம்ம இந்த ஸ்டேஜ்ல இந்த 2 வருஷத்துடைய ஜேர்னில இப்ப இருக்கக்கூடிய ஸ்டேஜுக்கு வரணும் அப்படின்னா கூட நிறைய நிறுவனங்கள் போட்டி போட்டு ஆரம்பிச்சா நம்ம இடத்துக்கு வரணும்னா கூட அவங்களுக்கு 2 வருஷம் ஆகும். சோ அடுத்த 1 or 2 இயர்ஸ்க்குள்ள நம்ம அடுத்த நிலையில அப்டேட்டடா இருப்போம். நிச்சயம் நம்ம வந்து இந்த மெட்டாவர்ஸ் துறையில நம்ம வந்து மோனோபோலியா அல்லது ரொம்ப ஃபாஸ்டா ஏர்லி பேடா நம்ம வந்து ஒரு பெரிய கம்யூனிட்டியை உருவாக்கணும் அப்படிங்கிற மோட்டோவோட தான் நம்ம வந்து ட்ரை பண்ணி நம்ம அவேர்னஸ் கொடுத்துட்டு வரோம். சோ அந்த அவேர்னஸ் உடைய விளைவு இன்னைக்கு ஆயிரக்கணக்கான நபர்கள் இதுல என்ட்ரி ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது நம்ம கம்பெனியோட சிஓ மிஸ்டர் தங்கப்பாண்டியன் சார். நம்ம ஆபீஸ்ல மட்டும் இல்ல, நம்ம எங்கெல்லாம் லைவ் மீட்டிங் நம்ம கொடுக்குறோமோ அவேர்னஸ் ப்ரோக்ராம் அல்லது லீடர்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் சொல்லிட்டு எங்கெல்லாம் ப்ரோக்ராம் நடக்குதோ எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கே எல்லாமே இந்த விஆர் டிவைஸை எடுத்துட்டு போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கிறோம். வெறும் தியரிட்டிக்கலா இல்லாம
எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கிறது மூலமா இன்னும் நம்ம நம்பிக்கை அதிகமா கொடுக்க முடியுது. நம்ம அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுது, நார்மல் மெட்டாவர்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம நிறுவனத்தோட அப்ளிகேஷன் ஆசிஸ் டெக்னாலஜி சொந்தமாக உருவாக்கப்பட்ட அந்த அப்ளிகேஷன் எப்படி ஃபங்க்ஷன் ஆக போகுது அப்படிங்கிறதை டெமோ வந்து நம்ம காமிச்சிட்டு இருக்கோம். எஸ், அதை தான் வந்து ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கீங்க. இது வந்து சென்னையில நடந்த ஒரு ஈவெண்ட். இது மாதிரி நிறைய 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 நம்ம வந்து தியரட்டிக்கலா ஒரு பக்கம் அவேர்னஸ் கொடுத்துட்டு வரோம், பிராக்டிக்கலாவும் ஒரு பக்கம் டெமான்ஸ்ட்ரேஷன் காமிச்சிட்டு வரோம். இது நம்ம மட்டும் கொடுக்குறோமா அப்படின்னு கேட்டா நம்ம மட்டும் இல்ல, உலகம் முழுக்க இதுதான் நிலை. உலகம் முழுக்க வேர்ல்டு வீடா இந்த டெக்னாலஜியை பப்ளிக் ரொம்ப பரவலா பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்கேயுமே இது வரைக்கும் பயன்படுத்தல. இன்க்ளூடிங் யூஎஸ், ஜப்பான், சிங்கப்பூர்னு சொல்லி நம்மளோட பல மடங்கு வளர்ந்த கண்ட்ரில கூட இதை மக்கள் பப்ளிக் உடைய பயன்பாட்டுக்கு முழுமையாக இன்னும் வரவில்லை. சோ அந்த ஸ்டேஜ்ல தான் இப்ப நம்ம இதை வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா இன்னும் ஒரு வருஷம், இன்னும் ஒரு 2 வருஷத்துல எந்த அளவுக்கு இது வளர போகுது நம்ம பார்க்கலாம். சோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஜூம் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த ஜூம் அந்த மெட்டாவர்ஸ்ல அப்டேட் பண்ணா எப்படி இருக்கும்? ரொம்ப சிம்பிள். சோ நம்ம ஜூம் அப்படின்றது வந்து நான் இப்ப பேசிட்டு இருக்கேன், என்னுடைய வீடியோவையும் ஆடியோவையும் நீங்க கேட்க முடியுது, நீங்க பேசுறது என்னால பார்க்க முடியுது. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல கம்யூனிகேஷனுடைய பீக். இன்னைக்கு டெலிபோன்ல இருந்து மொபைல் போன்ல இருந்து அடுத்த நிலைக்கு வீடியோ கான்பரன்ஸ் வரைக்கும் வந்திருக்கோம்னா இதுதான் கம்யூனிகேஷன்ல பீக். சோ இதோடைய பரிணாம வளர்ச்சியில் தான் மெட்டாவர்ஸ்ல இந்த மாதிரி கனெக்ட் ஆகி பேசும் பொழுது நம்ம வந்து வீடியோ மட்டும் இல்லாமல் 3 டைமென்ஷன்ல நம்மளுடைய அவதார் கிரியேட் பண்ணி மெட்டாவர்ஸ்ல கனெக்ட் ஆகி ரியல் வேர்ல்டுல நம்ம பேசினால் என்ன மாதிரியான உணர்வு வருமோ, என்ன மாதிரியான ஒரு அனுபவம் கிடைக்குமோ, என்னதான் நம்ம வீடியோ கான்பரன்ஸ்ல பேசினாலும் நேரடியாக உட்கார்ந்து பேசக்கூடிய அனுபவம் வீடியோ கான்பரன்ஸ்ல இன்னும் வரல. சோ இந்த குறைபாட்டை நிவர்த்தி செய்யறதுக்காக அதை விட அவர் அப்டேட் பண்றதுக்காக தான் மெட்டாவர்ஸ் கான்பரன்ஸ் அப்படிங்கிற விஷயத்த மெட்டாவர்ஸ்ல சாத்தியப்படுத்திருக்காங்க. கம்யூனிகேஷனுடைய அடுத்த உச்சம் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய அந்த வீடியோ கான்பரன்ஸ் அப்படிங்கிறதுடைய அடுத்த பரிணாம வளர்ச்சி தான் இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட். ஒரு சின்ன மீட்டாக இருக்கட்டும், அல்லது ஒரு பெரிய ஒரு மாநாடாக இருக்கலாம், அல்லது ஒரு நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகளா இருக்கட்டும், ஈவன் வெட்டிங் ஃபங்க்ஷன்ஸ், பெரிய அரசியல் கட்சி கூட்டங்கள், எதுவாக இருந்தாலும் 2 பேர் கனெக்ட் ஆகுறதுல இருந்து இன்னைக்கு ஆயிரக்கணக்கான நபர்கள் கூட இந்த மாதிரி நம்ம மெட்டாவர்ஸ் ஈவெண்ட்ல கனெக்ட் ஆகும் பொழுது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகாமலே அந்த வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஒரு ரியலா போய் பார்த்து நம்ம வந்து பேசக்கூடிய ஒரு அனுபவத்தை இந்த மெட்டாவர்ஸ்ல கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் சாத்தியப்படுத்திருக்காங்க. இது வந்து நம்ம கம்யூனிகேஷனுடைய அடுத்த படி நிலையாக நம்ம பார்க்கலாம். சோ இது எப்படி சார் இதுக்குள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். என்ட்ரி ஆகணும்னா 5G தொழில்நுட்பம் வேணும், விர்ச்சுவல் ரியாலிட்டி கிளாஸஸ் வேணும், நிறைய டெக்னாலஜி எல்லாம் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றது மாதிரியே இதுல நான் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகாமல் நான் எனக்காக யாரு சார் அங்க வேலை செய்வா, நம்மளுடைய அவதார் இங்க வந்து ரோபோ அப்படின்னு சொல்றோம். ரோபோ அப்படின்றது பிசிக்கலா இருக்கக்கூடியது. இங்க வந்து மெட்டாவர்ஸ்ல அது ஒரு உலகம், அது வந்து விர்ச்சுவல் வேர்ல்டு, ஒரு செயற்கையான உலகம். எப்படி இன்டர்நெட் வேர்ல்டுன்னு சொல்ற மாதிரி இது வந்து மெட்டா வேர்ல்டுல எனக்காக ஒரு வேலையை செய்வதற்கு என்னுடைய அவதாரை கிரியேட் பண்ணி நான் அங்க அப்லோட் பண்ணிட்டோம். அதுல ஏஐ இன்பில்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அவதார் கிரியேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து அச்சு அசலாக குளோன் பண்ண முடியும். இன்னைக்கு நான் இந்த உலகத்துல இந்த ரியல் வேர்ல்டுல என்னுடைய நடை உடை பாவனைன்னு சொல்லக்கூடிய என்னுடைய ஆக்டிவிட்டி எப்படி இருக்கோ அது சற்றும் மாற்றம் இல்லாமல் அப்படியே என்னுடைய அவதாரை கிரியேட் பண்ணி மெட்டாவர்ஸ்ல அப்லோட் பண்ணி இங்க இருந்து நான் வந்து என்னுடைய அவதாரை ஆப்ரேட் பண்ண முடியும். விஆர் டிவைஸை யூஸ் பண்ணி ஆப்ரேட் பண்ணும் பட்சத்தில் எனக்காக அந்த அவதார் வந்து மெட்டா வேர்ல்டுல வேலை செய்யும். சின்னதா இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். என்னுடைய ஒரு அவதாருடைய சாம்பிள் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுதான் வந்து மெட்டாவர்ஸ்ல இப்ப இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அவதார். ஏஐ டெக்னாலஜி சப்போர்ட் பண்ணி ஒரு அவதாரை கிரியேட் பண்ணி நம்ம இங்க வந்து ஆப்ரேட் பண்ண முடியும். சோ இது மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே அவங்க அவதாரை கிரியேட் பண்ணி அந்த மெட்டா வேர்ல்டுல அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம போய் கான்வர்சேஷன் பண்ண முடியும், பேச முடியும், வேலை செய்ய முடியும், எல்லாத்தையுமே வந்து சாத்தியப்படுத்த முடியும். அப்படின்னா இதுதான் ஃபியூச்சர். சோ இந்த பிசினஸ்ல 2021 ஆரம்பிச்சு இப்போ ஒரு 3-4 வருஷத்தை கடந்திருக்கும். எல்லா வியாபாரமே இங்க வந்துரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே, இந்த வியாபாரம் வரும் பொழுது இங்க நமக்கு உண்டான வியாபார வாய்ப்பு என்ன, எவ்வளவு பணம் இங்க உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜஸ்ட் ஒரு இமேஜின் 38.9 பில்லியன் டாலர் இருந்து 280 பில்லியன் டாலர் இந்த வருஷம் சிஎன்பிஎஸ் கணிப்பு சொல்லுது. கிட்டத்தட்ட ஒரு 8-9 மடங்கு வளர்ந்துரும் அப்படிங்கிறது ப்ரெடிக்ஷன் ஆயிருக்கு. ஸோ 2025ல இருந்து ஒரு இன்னொரு 10 வருஷத்துக்குள்ள எவ்வளவு பணம் வரும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்க பாக்குறது வந்து விஆர் டிவைஸ், எவ்வளவு விஆர் டிவைஸ் இது வரைக்கும் கிரியேட் பண்ணிருக்காங்க மார்க்கெட்ல, யாரு இந்த லீடிங்ல இருக்காங்க. எஸ், ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மெட்டா அப்படின்ற ஒரு நிறுவனம் ஆக்குலஸ் குவெஸ்ட் 2 தான் இங்க காமிச்சிருக்காங்க. பட் ஆனா இப்போ வந்து அப்டேட்டட் வெர்ஷன் 3-4 வரைக்குமே வந்தாச்சு. எவ்வளவு சார்? 10 மில்லியன் யூனிட் வந்து ஆல்ரெடி சேல் பண்ணிட்டாங்க. 10 மில்லியன், கிட்டத்தட்ட 1 கோடி விஆர் டிவைஸ் வந்து மார்க்கெட்ல ஆல்ரெடி வந்தாச்சு.
நம்ம ஊர்ல நிறைய கேமிங் சென்டர்ல எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். நிறைய ஷாப்பிங் மால், சின்ன சின்ன கேமிங் சென்டர்ல இந்த விஆர் டிவைஸ் எல்லாம் ரொம்ப பாப்புலரா மாறிடுச்சு. வேர்ல்டு விட இப்போ 1 கோடி கிளாஸஸ் வந்து ஆல்ரெடி சோல்ட் அவுட். ஸோ அதுக்கடுத்து பாருங்க, சோனி நிறுவனம் இருக்கு, ஹெச்டிசி இருக்கு, வால்வ் இருக்கு, ஆப்பிள் விசன் ப்ரோ இருக்கு, இன்னும் நிறைய நிறுவனங்கள் போட்டி போட்டு இந்த கிளாஸஸை வந்து உருவாக்கிட்டு வர்றாங்க. அப்படின்னா கிளாஸஸ் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் பிசினஸ். அந்த கிளாஸஸ்ல பயன்படுத்தக்கூடிய அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இன்னொரு வகை. இன்னொரு செக்டர் வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. இந்த மூணும் சேர்ந்து 2032, ஸோ இன்னொரு 6-7 வருஷத்துக்குள்ள எவ்வளவு பணம் இங்க இருக்கு, எவ்வளவு வியாபாரம் இங்க பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஸோ டே பை டே எவ்வளவு பணம் அப்படிங்கிறத தாண்டி இயர் ஆன் இயர் எந்த அளவுக்கு இது வந்து growth நிலையில போகுது, growth ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நாம எந்த இடத்துல சார் இருக்கோம்? 2025 ஆரம்பத்துல இருக்கோம். ரொம்ப ரொம்ப பேசிக் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கோம். எஸ், நம்ம பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த மெட்டாவர்ஸ் எந்த மாதிரியான பிசினஸ் வாய்ப்பு நமக்கு கொடுத்துருக்கு, இப்போ இருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு டாபிக் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது வந்து கிரிப்டோ கரன்சி அண்ட் பிளாக் செயின். ஸோ கிரிப்டோ கரன்சிக்கும் மெட்டாவர்ஸுக்கும் என்ன சார் தொடர்பு? எஸ், கிரிப்டோ கரன்சிக்கும் மெட்டாவர்ஸுக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கு. மெட்டாவர்ஸும் பிளாக் செயின்ல ரன் ஆகும், கிரிப்டோ கரன்சியும் பிளாக் செயின்ல ரன் ஆகும். இந்த மெட்டாவர்ஸ்ல டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய எல்லா டிரான்சாக்ஷனுமே கிரிப்டோ கரன்சி மூலமாகவே செய்ய முடியும். இங்க நடக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபர், பேங்க் டிரான்ஸ்ஃபரோ அல்லது ஜிபே, போன்பே, செக்கு எதுவுமே அங்க வந்து செல்லாது. எல்லாமே கிரிப்டோ கரன்சி மூலமாகவே அங்க டிரான்சாக்ஷன் நடக்கும். அப்படின்ற பட்சத்தில் கிரிப்டோ கரன்சியை நம்ம பயன்படுத்துவது காலத்தின் கட்டாயம். அப்ப வாட் இஸ் கிரிப்டோ கரன்சி அண்ட் வாட் இஸ் பிளாக் செயின் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு டிரான்சாக்ஷன், ஒரு நபர்கிட்ட இருந்து பணத்தை கொடுக்கணும் அல்லது பணம் ரிசீவ் பண்ணணும்னா மக்கள் அதிகமா விரும்பக்கூடிய ஒரு விஷயம் எதுனா, இப்ப நான் ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கக்கூடிய ஜிபே, போன்பே, பேடிஎம். ஸோ இதான், வேற ஆப்ஷன் இல்லை நமக்கு. ஜிபே, போன்பே தான் வந்து நம்ம அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ என்ன காரணம்? ரொம்ப எளிமையா இருக்கு சார். ஜஸ்ட் ஒரு 10 இலக்க மொபைல் நம்பர் சொன்னாலே போதும், பணத்தை அனுப்ப முடியும். இல்ல சார், போன் நம்பர் கூட வேணாம் சார், QR கோட் அனுப்புனா போதும் சார், ஜஸ்ட் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஸ்கேன் பண்ணி நம்ம அனுப்ப முடியும். இது ரொம்ப வசதியா இருக்கு, நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு, வசதியா இருக்கு, ஃபாஸ்டா பணத்தை அனுப்ப முடியும். ஸோ அப்ப மக்கள் எல்லோருமே வசதியா இருந்தா அதை வந்து அடாப்ட் பண்ணிக்கிடுவாங்க. அப்படின்ற பட்சத்தில் இதுக்கு முன்னாடி பணத்துடைய வரலாறு அப்படின்னு பார்த்தோம்னா மிக நீண்ட வரலாறு இருக்கு. பட் இப்போ கரண்ட்லி வி ஆர் யூசிங் தீஸ் ஆப்ஸ். கையில பணத்தை எடுத்து கொண்டு போய் செலவு பண்ணக்கூடிய விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருதுன்னா, கிரிப்டோ கரன்சிக்கும் இந்த டிரான்சாக்சனுக்கும் என்ன வேறுபாடு, அல்லது என்ன சம்பந்தம் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ QR கோடை ஸ்கேன் பண்ணி தான் நம்ம பணத்தை அனுப்புறோம்னா எவ்வளவு பணம் சார் நம்ம உலகம் முழுக்க நடந்துட்டு இருக்கு, டிரான்சாக்சன் எவ்வளவு டிரான்சாக்சன் நடந்துட்டு இருக்கு? ஜஸ்ட் ஒரு டேட்டா பாருங்க. இது வந்து இந்தியால 223 லட்சம் கோடி சார், 223 லட்சம் கோடி 2024 நடந்திருக்கு. ஸோ அதே போல 15,547 கோடி டிரான்சாக்சன், யூபிஐ டிரான்சாக்சன் நடந்தது. ஸோ எவ்வளவு நாளைக்குள்ள சார் இது நடந்தது? எவ்வளவு நாளைக்குள்ள மக்கள் இதுக்கு பழகிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதிகபட்சம் ஒரு 4-5 ஆண்டுகளுக்குள்ளதான் இந்த கூகுள் பேவை அதிகமா பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு 5 வருஷத்துக்குள்ள இவ்வளவு டெக்னாலஜியை மக்கள் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா காரணம் என்ன? ரொம்ப ஈஸியா இருக்கு. மக்கள் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கணும் அப்படிங்கறத விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்ற பட்சத்தில் சோ இந்தியாக்குள்ள இப்போ இந்த டிரான்சாக்சன் முழுக்க முழுக்க இந்தியாக்குள்ள மட்டும்தான் பண்ண முடியும். அப்படின்னா இந்த QR கோடு, குயிக் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிற டெக்னாலஜி தான் இதுக்கு உண்டான பேக்ரவுண்டா இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜியை நம்ம பார்க்கலாம். இது மக்கள் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதே டெக்னாலஜி இப்ப நான் அனுப்பக்கூடிய பணம் வேறு வெளிநாட்டுக்கு போகுமா? இன்னைக்கு நான் அமெரிக்கால ஒரு பணம் அனுப்பும் US டாலரா நான் அனுப்ப முடியுமா இங்க இருந்து? அப்படின்னா முடியாது. அதே போல அங்க இருந்து ரிசீவ் பண்ண முடியுமான்னு முடியாது. சோ இந்த சிக்கல் இப்பயும் இந்த டிரான்சாக்சனுக்கு உண்டான சொல்யூஷன் காலம் காலமா ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்காங்க. உலகம் முழுக்க இந்த ஃபண்ட் டிரான்சாக்சன் பண்றதை இன்னும் எளிமையாக்கணும், இன்னும் மக்களுக்கு ஃபாஸ்டா கொண்டு போய் சேர்க்கணும், செலவு கம்மியா இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ஆராய்ச்சி பண்ணி அதற்கு ஒரு தீர்வாக வந்ததுதான் கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொல்லி சொல்றோம். கிரிப்டோ கரன்சியை பயன்படுத்துறதுக்கும் இந்த ஜிபேவை பயன்படுத்துறதுக்கும் சின்ன கேப் தான் இருக்கு. ஒரு ஸ்டெப் பேக்ல தான் நாம இருக்கோம். ஆல்ரெடி பழகி இந்த QR கோட ஸ்கேன் பண்ணி இன்னைக்கு மக்கள் எல்லாருமே ஈஸியா பணத்தை டிரான்சாக்சன் பண்றதுக்கு பழகியாச்சு அப்படின்னு சொன்னா, இதுக்கு அடுத்த வெர்ஷன் தான் கிரிப்டோ கரன்சி. ரொம்ப ரொம்ப எளிமையா நம்ம எப்படி சார் புரிஞ்சுக்கலாம்? இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது எல்லாமே இன்டர்நேஷனல் டிரான்சாக்சன். இன்னைக்கு கூகுள் பே அப்படிங்கிறது வந்து டொமஸ்டிக், அந்தந்த நாட்டுக்குள்ள மட்டும்தான் பணத்தை அனுப்ப முடியும், இன்னொரு நாட்டுக்கு அனுப்ப முடியாது. சோ ஆனா இப்போ நீங்க பார்க்கக்கூடியது பேபால், விசா, மாஸ்டர் கார்டு, இந்த மாதிரியான இங்கே கூகுள் பே கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் குளோபல் டிரான்சாக்சன் அந்த அப்ரூவல் எடுத்து நம்ம பண்ணும் பொழுது சோ அந்த இப்ப இருக்கக்கூடிய டிரான்சாக்சன் பியட் மணியை மட்டுமே அனுப்ப முடியும். கூகுள் பேல என்ன சார் அனுப்புறோம்? நம்ம வந்து ரூபாய் அனுப்புறோம், அமெரிக்கால டாலர் அனுப்புவாங்க.
பட் இதுவா கிரிப்டோ கரன்சி? இதுவல்ல கிரிப்டோ கரன்சி. இந்த டெக்னாலஜி நம்ம கையில எடுத்துக்கிட்டு, அந்த கியூஆர் கோட் அப்படின்ற ஒரு டெக்னாலஜியை கையில எடுத்துக்கிட்டு ஒரு நம்பரை இன்னொரு இடத்துல இருந்து நம்பரை மூவ் பண்றோம், அதை தான் பணம் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். சோ இந்த பணத்தை உலகம் முழுக்க அனுப்புனால் என்ன? சோ அதோடைய வெளிப்பாடு தான் ஒன் வேர்ல்டு ஒன் கரன்சி. ஒரே நம்பர் உலகம் முழுக்க போனா என்ன அப்படிங்கிற ஒரு சிந்தனையோட வெளிப்பாடு தான் கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது உருவாகிறதுக்கு காரணமா அமைஞ்சது. அதை ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான முறையில அனுப்பிட்டா அதை வந்து கிரிப்டோ கரன்சின்னு சொல்லலாம். சோ இன்டர்நேஷனல் லெவல்ல இன்னைக்கு பணத்தை எவ்வளவு பணம் வெளிநாடுகள்ல இருந்து இங்க வருதுன்னு நம்ம வந்து ஒரு டேட்டாவை எடுத்து பார்த்தோம்னா 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல 2024 பணம் இங்க வந்திருக்கு. வெளிநாடுகள்ல இருந்து இவ்வளவு பணம் இங்க வந்திருக்குன்னா ஒவ்வொரு நாட்டுல இருந்தும் அந்த கரன்சியை இந்தியன் ருபீஸா மாத்தி அதுக்கு உண்டான செலவை கொடுத்து அதுக்கு உண்டான டைம் டூரேஷன் எடுத்து நடைமுறை சிக்கல்கள் அப்படின்னு சொல்லி நிறைய நடைமுறை சிக்கலை தாண்டி தான் ஒவ்வொரு நாளுமே பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் வந்து டிரான்சாக்சன் நடந்துட்டு வருது. அப்படின்னா இதற்கு ஒரு தீர்வாக வந்தது தான் கிரிப்டோ கரன்சின்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் எளிமையா நம்ம பார்த்துடலாம். இப்போ ஏற்கனவே பார்த்த மொபைல் அப்ளிகேஷனை அப்படியே அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கக்கூடிய இந்த அப்ளிகேஷன்ல டவுன்லோட் பண்ணி அங்க அனுப்பின நம்பரை இதுல அனுப்பிட்டா இதுதான் கிரிப்டோ கரன்சின்னு சொல்றோம். இதைத்தான் வந்து கிரிப்டோ கரன்சி சொல்றோம். பட் ஆனா ப்ராசஸ் ஒண்ணுதான், அதே கியூஆர் கோடு தான், அதே நம்பர் தான் இங்க அனுப்புறோம் எல்லாமே. ஆனா அங்க வந்து குளோபல் டிரான்சாக்சன் கிடையாது. அந்தந்த நாட்டுக்குள்ள அந்தந்த கண்ட்ரில அந்த இடத்துல மட்டும்தான் ரெஸ்ட்ரிக்ஷனோட நம்ம அனுப்ப முடியும். பட் ஆனா இங்க நடக்கக்கூடிய டிரான்சாக்சன் அப்படின்றதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, எந்த அப்ரூவலும் யாருக்கிட்டையும் வாங்கணும் தேவையில்லை. ஆனா மிக மிக பாதுகாப்பான ஒரு டிரான்சாக்சனாக இருக்கும். இதைத்தான் வந்து பிளாக் செயின் வேலட்னு சொல்றோம். ஒரு கூகுள் பே வேலட்ல இருந்து நம்பர் அனுப்புறோம், அதை வந்து பிளாக் செயின் வேலட்ல அனுப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு வந்துடலாம். இன்னும் கொஞ்சம் டீப்பா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஒரு விஷயத்த நான் பதிவு பண்றேன். என்ன காரணம்னா இந்த டெக்னாலஜியை புரிஞ்சாதான் நம்மளுக்கு வரக்கூடிய நெகட்டிவ்ஸை நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வர முடியும். நிறைய நெகட்டிவ் நியூஸஸ் நம்ம பார்த்திருக்கோம் டிவியில, யூடியூப்ல அல்லது நண்பர்கள் மூலமாக. கிரிப்டோனாலே ஸ்கேமுங்க, கிரிப்டோனாலே அது வந்து சரியில்லைங்க, அந்த மாதிரியான ஒரு தகவல்கள் நமக்கு வந்து சேர்ந்திருக்கும்னா அதை பிரேக் பண்றதுக்கு உண்டான ஸ்லைடு தான் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜின்ற ஸ்லைடு. என்ன சார், வாட் இஸ் பிளாக் செயின் டெக்னாலஜி? எஸ், இந்த டிரான்சாக்சனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி தான் பிளாக் செயின். ஒரு டிரான்சாக்சன் ஒரு நபர்கிட்ட இருந்து இன்னொரு நபருக்கு பணத்தை அனுப்புறோம், அது வந்து மிக சரியாக போய் சேர்றதுக்கு ரொம்ப பேசிக்கா சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி தான் பிளாக் செயின் சொல்றோம். இதோட ஃபீச்சர்ஸ் என்ன சார்? ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபீச்சர்ஸ் இருக்கு. இதுல நடக்கக்கூடிய டிரான்சாக்சனை யாராலுமே காப்பி இது எடிட் பண்ண முடியாது, ஆல்டர் பண்ண முடியாது. அன்ஆல்டரபிள் டேட்டா யாராலையுமே எடிட் பண்ண முடியாது, மாடிஃபை பண்ண முடியாதுன்றது இது ஒரு பெரிய சிறப்பம்சம் நம்ம பார்க்கலாம். அதே போல ரியல் டைம் டிராக்கிங், ஒரு இடத்துல நடக்கக்கூடிய டிரான்சாக்சனை நம்ம வந்து எங்கெங்க போகுது அப்படிங்கறத நம்ம ட்ராக் பண்ண முடியும். 100% செக்யூர்டா நம்ம பாத்துக்கிற முடியும். இதுவரைக்கும் நடந்த டிரான்சாக்சன்ல எதுவுமே ஃபெயிலியர் ஆனதில்லை அப்படிங்கிற விஷயம் தான். லாஸ்ட் ஒரு 15 இயர்ஸா இந்த பிளாக் செயின் டெக்னாலஜில டிரான்சாக்சன் நடந்துகிட்டே வருது. இது வரைக்கும் நோ ஃபெயிலியர் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஃபீச்சர்ஸா நம்ம பார்க்கலாம். டிரான்ஸ்பரண்டா இருக்கும், ரொம்ப ரொம்ப காஸ்ட் கம்மியா இதுல செலவாகும். ஸோ அதே போல ட்ரஸ்டட் டிரான்சாக்சன் நம்ம பார்க்கலாம். நோ தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட், யாருடைய அப்ரூவலும் இல்லாம யாருடைய ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் இங்க நடக்கக்கூடிய டிரான்சாக்சனை உலகம் முழுக்க நம்ம வந்து பணம் கொடுக்கல் வாங்கல் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால மக்கள் இதை ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய பேர் இதை வாங்கி ஹோல்டு பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கிரிப்டோ கரன்சியை ஒரு எதிர்கால பணம் அப்படிங்கிற ஒரு இடத்துலதான் மக்கள் அனைவருமே பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொன்னா எஸ், 2025ல நம்ம இருக்கோம். இது எப்ப ஆரம்பிச்சது? கடந்த 2009 இருந்து இந்த கிரிப்டோ கரன்சி உலகத்துக்கு அறிமுகமாகி எவ்வளவு நிறைய கோடிக்கணக்கான நபர்கள் வாங்கி பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்களே. என்ன காரணம்? இங்க என்ன டேட்டா, இப்ப என்ன நடத்திட்டு வருது? எஸ், இதோட புரிதல் வேணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளா ஒரே ஸ்லைட்ல நம்ம பார்த்துக்கலாம். எவல்யூஷன் ஆஃப் மணி. இன்னைக்கு கூகுள் பே, போன்பே அப்படிங்கறத லாஸ்ட் ஒரு 5 to 10 இயர்ஸா நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம். பட் அதுக்கு முன்னாடி டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது நம்ம ஒரு 10-20 வருஷமா நம்ம பயன்படுத்தி இருப்போம். சோ அதுக்கு முன்னாடி பேப்பர் மணி, ஒரு 200-300 ஆண்டுகளா பேப்பர் மணின்றது இருந்தது. சோ அதுக்கு முன்னாடி மெட்டல் காயின்ஸ், கோல்டு, பாட்டர் சிஸ்டம் மிக நீண்ட வரலாறு இருக்கு. அந்த ரெவல்யூஷன்ல தான் அல்லது அந்த எவல்யூஷன்ல தான் கிரிப்டோ கரன்சி வந்திருக்குன்னா கடந்த ஒரு 15 வருஷமா இந்த கிரிப்டோ கரன்சி மக்களுடைய பயன்பாட்டுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஓவர் நைட்ல ஒரே நாள்ல எந்த டெக்னாலஜி உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்ந்ததா வரலாறு இல்லை. அப்படின்னா 15 வருஷத்துல இந்த கிரிப்டோ கரன்சி எவ்வளவு பேத்துக்கு போய் ரீச் ஆயிருக்கு? அதுக்கு உண்டான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சார்? எஸ், ரொம்ப கிளியரான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாருங்க. 15 வருஷத்துல கிட்டத்தட்ட 100 கோடி பேர் இந்த கிரிப்டோ கரன்சியை வாங்கி ஹோல்டு பண்ணிருக்காங்க உலகம் முழுக்க.
100 crore பீப்புள்ஸ் வாங்கி ஹோல்டு பண்ணிருக்காங்கன்னு சொல்லுது. 2020ல இருந்து 2030க்குள்ள இது எவ்வளவு பெரிய மார்க்கெட் கேப்பாக மாறி இருக்கு. இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது வந்து எக்ஸ்சேஞ்சோடைய கிராஃப், கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்ம் மார்க்கெட். இந்த கிரிப்டோ கரன்சியை வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கு, உலகம் முழுக்க நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கு. அதோட கிராஃப் எந்த அளவுக்கு இதை கூடிட்டே போகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ கிரிப்டோ வேலெட், இந்த வேலெட்னு சொல்லக்கூடிய வாங்கி பத்திரமா ஹோல்டு பண்றதுக்கான மார்க்கெட்டு. ஸோ மைனிங் ஹார்ட்வேர்னு சொல்லிட்டு இது வந்து பெரிய ஒரு மார்க்கெட்டாக கொஞ்சம் கொஞ்சமா குரோ ஆகிக்கிட்டே போகுது. அண்ட் ஆவரேஜா ஒரு வருஷத்துக்கு 26.8% இதோட வளர்ச்சி இருக்கு. குளோபல் மார்க்கெட் சிஏஜிஆர் காம்பவுண்ட் ஆனுவல் growth ரேட்னு சொல்றது வந்து ஆல்மோஸ்ட் 26% இருக்கு அப்படின்னா இப்போ 25ல நாம இருக்கோம். இன்னொரு 5 வருஷத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா, சோ இப்போ எவ்வளவு பெருசா வாங்கி வச்சிருக்காங்க ஒரு டேட்டா பாருங்க. ஆல்மோஸ்ட் 92 crore 2025 ஆரம்பத்துல இருக்க 92 கோடி மக்கள் வந்து இந்த கிரிப்டோ கரன்சி வாங்கி ஹோல்டு பண்ணிருக்காங்க உலகம் முழுக்க. சோ இதுல யார் சார் ரொம்ப லீடிங்ல இருக்காங்க? சோ பர்சன்டேஜ் வைஸா நம்ம பார்த்தோம்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் சொல்லக்கூடிய அந்த UAE, இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் தான் ரொம்ப இதுல வந்து பாப்புலரா இருக்காங்க. சொல்ல போனா துபாய் தான் ரொம்ப ரொம்ப லீடிங்ல இருக்காங்க உலகத்திலே. துபாய் தான் இந்த கிரிப்டோ ஹப்னு கூட சொல்லலாம். ஸோ 100% லீகல், 100% டேக்ஸ் ஃப்ரீ. உலகத்துல யார் வேணாலும் அங்க போய் கிரிப்டோ டிரான்சாக்சன் பண்ணிக்கலாம், நிறுவனம் ஆரம்பிச்சுக்கலாம், பிசினஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஓப்பன் ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்கக்கூடியது வந்து துபாய்னு சொல்லலாம். ஸோ அதே போல நெக்ஸ்ட் செகண்ட் பிளேஸ்ல வியட்நாம், US, பிலிப்பைன்ஸ் சொல்லி வருது. ஸோ இது வந்து பர்சன்டேஜ் அடிப்படையில இந்த கிராஃப் அப்படின்னு சொன்னா நம்பர்ஸ் அடிப்படையில யார் சார் லீடிங்ல இருக்காங்க? நாம தான். ஸோ இந்தியா தான் வந்து நம்பர்ஸ் அடிப்படையில் லீடிங்ல இருக்காங்க. டியூ டு பாப்புலேஷன், யங்கஸ்ட் பாப்புலேஷன் இன் தி வேர்ல்டு அதிகமா இருக்கிற காரணத்தினால கிட்டத்தட்ட 15 கோடி பேர், ஆல்மோஸ்ட் 11% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து கிரிப்டோ கரன்சியை ஹோல்டு பண்ணிருக்காங்க டேட்டா நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா. ஸோ இன்னும் ஒரு 5 வருஷத்துல, இன்னும் ஒரு 10 வருஷத்துல இதோட எதிர்காலம் எங்க போகும், என்ன நடக்க போகுது, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 25ல இப்போ 2025ல $2.87 பில்லியன் அளவுக்கு இதுல வியாபாரம் நடக்குதுங்க. 2 லட்சம் கோடி, 2 லட்சம் இல்ல, கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி அளவுக்கு இந்த கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் இருக்கு அப்படின்னா இன்னொரு 4 வருஷத்துல, இந்த இன்னொரு 4 வருஷத்துல $5.43 பில்லியன், அதாவது 5 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு இந்த கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் வந்து பீக் ஆக போகுது. சோ இது வந்து டேட்டா, இது வந்து ப்ரொடிக்ஷன். இது நம்ம விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், நம்ம கிரிப்டோ கரன்சி வாங்கினாலும் வாங்காவிட்டாலும் இதோட வியாபாரம் அப்படிங்கிறது கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகி போய்கிட்டே இருக்கு. 17% காம்பவுண்ட் growth ரேட். ஸோ 17% இந்த கிரிப்டோ மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுன்னா இங்க இருக்கக்கூடிய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன சார்? வாட் இஸ் த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி? நிறைய ஆயிரக்கணக்கான நிறுவனங்கள் போட்டி போட்டு இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்களே. சாதாரண நம்ம ஊர்ல சின்ன வியாபாரத்துல சின்ன லாபம் கிடைக்கிறதுக்கே பெரிய போட்டிகள் இருக்கு அப்படின்னா இது வந்து ஒரு $1 ட்ரில்லியன் இண்டஸ்ட்ரி. பல லட்சம் கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க. மெட்டாவர்ஸ் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட், ஒரு இண்டஸ்ட்ரி நம்ம பார்த்தோம். கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறதே பார்த்தோம். ரெண்டுக்கும் உள்ள தொடர்பு, ரெண்டையுமே கம்பைண்டா ஒரு நிறைய நிறைய நிறுவனங்கள் இன்னைக்கு போட்டி போட்டு உருவாக்கிட்டு வராங்களே, மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரயாசப்பட்டு அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு வராங்களே, எல்லாம் பல வழியில இதை ட்ரை பண்றாங்களே அப்படின்னு பார்த்தோம்னா, சோ இங்க இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்ன, எந்த நிறுவனத்தை நம்ம சரியாக தேர்ந்தெடுக்கிறது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். சோ இன்னைக்கு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன சார்? சோ பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்கக்கூடிய நிறுவனம் யார்? எஸ், நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஆசிஸ் டெக்னாலஜிஸ். ஆசிஸ் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிறது வந்து மதுரையை பேஸ் பண்ணி சாதாரண ஒரு வெப்சைட் டெவலப்மெண்ட் உருவாக்குறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் தான். ஒரு 6 எம்ப்ளாயிஸ், ஒரு 6 டெவலப்பரை வச்சு உருவாக்கின நிறுவனம் தான் ஆசிஸ் டெக்னாலஜிஸ். அன்னைக்கு காலகட்டத்தில் 2009ல அன்றைய காலகட்டத்தில் வெப்சைட் கிரியேஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பாப்புலர். ஸோ எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் வெப்சைட் வச்சிருந்தா அந்த வியாபாரத்தை பெருசா விரிவாக்கம் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல். ஸோ அது ஒரு பெரிய மார்க்கெட், ஒரு பெரிய ட்ரெண்டிங்கா இருந்ததால வெப்சைட் கிரியேஷனுக்காக ஆரம்பிச்சது. அதுக்கடுத்து மொபைல் அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணாங்க. ஸோ அதுக்கடுத்து பிளாக் செயின் அப்படிங்கிற விஷயத்துல 2013ல என்ட்ரி ஆகுறாங்க. 2013ல இப்போ இருந்து பாத்தீங்கன்னா 11 இயர்ஸ் பேக். ஸோ சாதாரண வெப்சைட் மொபைல் அப்ளிகேஷனை தாண்டி பிளாக் செயின் தான் ஃபியூச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு அவங்களுடைய ரிசர்ச்ல ஆரம்பத்துல இந்தியாலே ரொம்ப ரொம்ப லீடிங்ல ரொம்ப பயனியரா ஒரு நிறுவனம் இருக்குன்னா சில விரல் விட்டு எண்ணக்கூடிய நிறுவனத்துல நம்முடைய ஆசிஸ் டெக்னாலஜிஸ் வரும். ஸோ பிளாக் செயின்ல கிட்டத்தட்ட 11 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோட தான் இந்த மெட்டாவர்ஸ்குள்ள என்ட்ரி ஆயிருக்காங்க. ஸோ இன்னைக்கு பிளாக் செயின்ல அப்ளிகேஷனை கிரியேட் பண்றதுக்கு நிறைய நிறுவனங்கள் போட்டி போட்டு கிரியேட் பண்றதுக்கு வந்தாச்சு. கிட்டத்தட்ட சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கே போயாச்சு பிளாக் செயின்ல. வாட் நெக்ஸ்ட்? அடுத்த 10 ஆண்டுகளுக்கு உண்டான
டெக்னாலஜி அடுத்த ஒரு 20 வருஷத்துக்கு என்ன டெக்னாலஜி ட்ரெண்டிங் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியில தான் இன்னைக்கு பிளாக் செயின்ல இருந்து அடுத்த நிலை இன்னைக்கு ஏஐ டெவலப்மெண்ட்டுக்கும் மெட்டாவர்ஸுக்கும் மூவ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து தான் ஒரு பெரிய ஒரு ஈகோ சிஸ்டமை கிரியேட் பண்ணி நம்மளுக்கு ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியா கொடுத்துருக்காங்க. இவங்களுடைய வெப்சைட் தான் இப்ப நீங்க பாக்குறது. இது வந்து ஓல்டு வெர்ஷன், இது நியூ வெர்ஷன் நான் பின்னாடி காமிக்கிறேன். ஆசிஸ் டெக்னாலஜியோட வேலை என்ன சார்? ஆஸ் ஏ சாஃப்ட்வேர் நிறுவனமா இவங்க பிளாக் செயின் பேஸ்டு அப்ளிகேஷன் நிறைய கிரியேட் பண்ணி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நிறைய நிறுவனங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இவங்களோட டேட்டா படி கிட்டத்தட்ட ஒரு 1700 நிறுவனங்களுக்கு மேல இந்த பிளாக் செயின் ப்ராஜெக்டை அல்லது கிரிப்டோ கரன்சி வடிவத்துல என்எஃப்டி டெஃபின்னு சொல்லி இது ரிலேட்டடான நிறைய அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்பவும் ஸ்டில் அவங்களோட வேலை அப்ளிகேஷனை டெவலப் பண்ணி கொடுக்கறதா, பிளாக் செயின் பேஸ்டு ப்ராஜெக்ட் பண்றதா. ஸோ இப்போ இங்க எக்ஸ்சேஞ்சை டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க நிறைய அனுபவத்தோட. ஸோ இந்த டைம், திஸ் இஸ் த டைம் டு என்டர் டைரக்ட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து ஸோ டைரக்டா மார்க்கெட்டுக்கு வந்திருக்காங்க. எப்படி சார் வராங்க? சாதாரணமா ஒரு கிரிப்டோ கரன்சி மட்டும் கிரியேட் பண்ணி வராங்களா? கம்ப்ளீட்டா ஒரு ஈகோ சிஸ்டம் டெவலப் பண்ணி வராங்க. அதே வேலையில ஆசிஸ் டெக்னாலஜியோட அப்டேட்டட் சைட் இப்ப நான் காமிக்கிறேன் பாருங்க. அப்டேட்டட் சைட். ஸோ இதான் வந்து அப்டேட்டட் சைட். ஸோ எப்பவுமே வரக்கூடிய டெக்னாலஜியை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி இதுதான் ஃபியூச்சர், இப்போ வரக்கூடிய ஒரு 5 to 10 இயர்ஸ்க்குள்ள எது ட்ரெண்டிங்கா இருக்கும் அப்படின்னா சந்தேகத்திற்கு இடம் இல்லாமல் மெட்டாவர்ஸ் அண்ட் ஏஐ டெக்னாலஜி. மெட்டாவர்ஸ் அண்ட் ஏஐ டெக்னாலஜி தான். நீங்க லெஃப்ட் சைடு நீங்க பாத்தீங்கன்னா ஏஐ டெக்னாலஜியை பயன்படுத்தி நிறைய அப்ளிகேஷன்ஸ் அவங்க கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு வராங்க. உலகம் முழுக்க நிறைய கிளைண்ட்ஸ் உங்களுக்கு இருக்காங்க. கிட்டத்தட்ட 2000 கிளைண்ட்ஸ் மேல இப்பவும் ஸ்டில் கொடுத்துட்டு வராங்க நம்ம பார்க்க முடியும். நெக்ஸ்ட் பிளேஸ்ல வந்து விஆர், விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படிங்கிற டெக்னாலஜி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ அதுக்குண்டான அப்ளிகேஷனும் கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. பிளாக் செயின், எஸ் பிளாக் செயின் பேஸ்டு டோக்கன் கிரியேஷன்ஸ், காயின் கிரியேஷன்ஸ், எக்ஸ்சேஞ்ச் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. சைபர் செக்யூரிட்டி, கிளவுட் கம்ப்யூட்டிங், கேமிங், வெப்3ன்னு சொல்லி. ஸோ ஆசிஸ் டெக்னாலஜி அஸ் ஏ சாஃப்ட்வேர் நிறுவனமா ஸ்டில் தே ஆர் டூயிங் ஆல்மோஸ்ட் 600+ எம்ப்ளாயிஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு தமிழ்நாட்டில், அதுவும் சவுத் தமிழ்நாட்டில். ஒரு இவ்வளவு பெரிய ஒரு நிறுவனத்தை ஒரு 15 ஆண்டுகளா நடத்திட்டு வருவது அப்படின்றது இட்ஸ் நாட் எ ஈஸி ஜாப். ஸோ அதோடைய மிக நீண்ட அனுபவம், அந்த அனுபவம் கொடுத்த ஒரு நம்பிக்கை தான் டைரக்டா நம்ம ஒரு ஈகோ சிஸ்டம் டெவலப் பண்ணி மக்களுக்கு வியாபாரமா கொடுக்கலாம். நம்ம இதன் மூலமா இந்த இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய அளவுல அடுத்த நிலைக்கு வளர முடியும் அப்படிங்கிற ஒரு முன்னேற்பாடாக தான் ஒரு கம்ப்ளீட்டா ஒரு ஈகோ சிஸ்டம் டெவலப் பண்ணி நீ கொடுத்துருக்காங்க. என்ன சார் இருக்கு ஈகோ சிஸ்டம்ல? எஸ், கோயின் பார்க் தான் இதோட ஈகோ சிஸ்டமோட என்ஜின் சொல்லலாம். கோயின் பார்க்ன்றது ஒரு எக்ஸ்சேஞ்ச், கிரிப்டோ கரன்சியை டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு டாப் மோஸ்ட் எக்ஸ்சேஞ்ச், டாப் ரேங்கிங்ல இருக்கக்கூடிய எல்லா காயின்ஸுமே ஆல்மோஸ்ட் இப்ப 300+ காயின்ஸ் வந்து இன்னைக்கு லிஸ்ட் பண்ணிருக்காங்க. இதுவும் வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு. கோயின் பார்க் வந்து வெளியில மார்க்கெட்டுக்கு லான்ச் பண்ணி 2 இயர்ஸ் ஆயிருச்சு. 300 காயின்ஸ் வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப ஈஸியா யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் அந்த ஆப். யார் வேணாலும் கிரிப்டோ கரன்சியை வாங்க முடியும், விற்க முடியும். கேஒய்சியை வெரிஃபை பண்ணி உங்க பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணி நீங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கோயின் பார்க்ன்றது இன்னைக்கு எப்படி சார் இருக்கு? ஸோ கம்பேரிட்டிவ்லி அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ், இந்தியால இதுக்கு முன்னாடி ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ்க்கு முன்னாடி கிரியேட் பண்ண எக்ஸ்சேஞ்சுக்கு போட்டி போட அளவுல டெவலப் பண்ணிருக்காங்க. அதற்கு காரணம்னா இவங்களுடைய டெவலப்மெண்ட், இவங்க தான் டெவலப்பர், இவங்க தான் வந்து மார்க்கெட்டர். ஸோ தனக்குன்னு உருவாக்கக்கூடிய அப்ளிகேஷன் அப்படிங்கிறதால ரொம்ப சூப்பரா, ரொம்ப ஈஸியா, யூசர் ஃப்ரெண்ட்லியா, ரொம்ப மோஸ்ட் எஃபெக்டிவ் அப்ளிகேஷனா இன்னைக்கு வந்திருக்கு. ரொம்ப ஃபாஸ்டா குரோவும் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். எஸ், கோயின் பார்க் லேண்ட்ன்றது நம்ம ஆசிஸ் டெக்னாலஜிஸோட மெட்டாவர்ஸ். இன்னைக்கு எப்படி கூகுள், ஃபேஸ்புக் தனித்தனியா மெட்டாவர்ஸை கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம். ஸோ நம்ம நிறுவனத்துடைய மெட்டாவர்ஸோட நேம் தான் பார்க் லேண்ட்ல தான் நம்ம வந்து மெட்டாவர்ஸ் யூஸ் பண்ண போறோம் இன் ஃபியூச்சர்ல. ஸோ பார்க் டூல்ஸ் அப்படின்றது வந்து இங்க டோக்கன் கிரியேட் பண்றதுக்கு அங்க இருக்கக்கூடிய டிவைஸ் ஓப்பன் சோர்ஸ்ல அங்க வந்து டூல்ஸ் அவைலபிளா இருக்கும். டெவலப்பர், இந்த சாஃப்ட்வேர்ல பிளாக் செயின் டெவலப்பர்ஸ் வந்து அவங்க நம்மளுடைய இந்த டூல்ஸ்ல இருந்து எடுத்து அவங்களே கிரியேட் பண்ணிக்கலாம். என்னென்ன டெவலப்மெண்ட் வேணுமோ அதை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா நிறுவனத்துடைய சப்போர்ட்டையும் எடுத்துக்கலாம். குறிப்பா இந்த மெட்டாவர்ஸ்ல நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய டூல்ஸ் எல்லாமே இங்க அவைலபிளா இருக்கும். அப்டேட்டடா இன் ஃபியூச்சர்ல பெரிய அளவுல இந்த பார்க் டூல்ஸ்ன்ற சைட்டை வந்து நிறைய பேர் யூஸ் பண்ண போறாங்க. அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ பார்க் ஸ்கேன் அப்படின்றது வந்து இதோடைய டேட்டா, நம்முடைய டிரான்சாக்சன் எங்க எல்லாம் நடக்குது, நம்ம அனுப்பின டிரான்சாக்சனை நம்ம வந்து வியூ பண்ணக்கூடிய ஒரு சைட்டாக இந்த பார்க் ஸ்கேன் நம்ம பார்க்கலாம். ஸோ பார்க் செயின் அப்படிங்கிறது நம்ம மெட்டா பார்க்குடைய ஓன் பிளாக் செயின். ஸோ பிளாக் செயின் அப்படின்றது காமன், பார்க் செயின் அப்படின்றது நம்ம மெட்டா பார்க்குடைய ஓன் பிளாக் செயின். ஸோ பார்க் வேலெட் அப்படிங்கிறது ஒரு டீசென்ட்ரலைஸ் வேலெட். ஃபைனலா கேபிகே பார்க்
கேபிகேன்றது நம்ம கோயின் பார்க் எக்ஸ்சேஞ்சோடைய நேட்டிவ் காயின். இந்த காயின் தான் இந்த ஈகோ சிஸ்டம்க்கு இருக்கக்கூடிய ஒரு ஃபியூலா நம்ம பார்க்கலாம். ஸோ எக்ஸ்சேஞ்சில் நடக்கக்கூடிய டிரான்சாக்சனுக்காக இருக்கட்டும், பிளாக் செயின்ல காயின் கிரியேட் பண்றது, அங்க நடக்கக்கூடிய டிரான்சாக்சன் வரக்கூடிய ரெவன்யூ, மெட்டாவர்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய கரன்சி எல்லாமே இந்த கேபிகே காயின் தான் ஒட்டு மொத்தமா ஒரு ஃபியூலா பயன்பட போகுதுன்னா இந்த காயினுடைய விலை என்ன, இப்போ வாங்கி வைக்கிறது மூலமா என்ன பெனிஃபிட் இருக்கு, இங்க இருக்கக்கூடிய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படிங்கறதாமே வந்து நம்ம டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். பார்க் லேண்ட்ல என்ன சார் பண்ண போறாங்க? எஸ், பார்க் லேண்ட்ல லேண்ட் சேல் பண்ண போறாங்க, பிளாட்டை சேல் பண்ண போறாங்க. என்ன சார் பிளாட்டா, ரியல் எஸ்டேட்டா? எஸ், திஸ் இஸ் டிஜிட்டல் ரியல் எஸ்டேட். ஸோ ரியல் வேர்ல்டுல நம்ம ஒரு பில்டிங் கட்டணும்னா, ஒரு பிசினஸ் பண்ணணும், ஒரு வீடு கட்டணும், ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டணும்னா என்ன பண்ணணும்? லேண்டை வாங்கி பில்டிங் கட்டணும். ஸோ அதே போல இது வந்து ஒரு விர்ச்சுவல் வேர்ல்டுன்னே சொல்றாங்க. விர்ச்சுவல் வேர்ல்டுல நம்ம ஒரு பிளாட், அந்த பிளாட் அப்படின்றது ஒரு விர்ச்சுவல் ஸ்பேஸ்ன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல விர்ச்சுவல் ஸ்பேஸ். இன்னைக்கு டொமைன் நம்ம வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றதுக்கு நம்ம டொமைன் நேமை செலக்ட் பண்ணி சர்வரை வாங்கி நம்ம ஹோஸ்ட் பண்ணா அது ஆன்லைன்ல நம்ம வெப்சைட்டை டெவலப் பண்றோம். பட் அதே இங்க மெட்டாவர்ஸ் நம்ம பண்ணணும்னா டொமைன் நேம் தேவைப்படாது. டொமைன் பதிலாக இங்க வந்து ஒரு அட்ரஸ் ஜென்ரேட் ஆகும். கிரிப்டோ கரன்சியை டிரான்சாக்ஷன் பண்ற மாதிரி ஒரு அட்ரஸ் ஜென்ரேட் ஆயிரும். இங்க ஒரு பிளாட் விர்ச்சுவல் ஸ்பேஸை வாங்கி நம்ம பிசினஸ் இங்க வந்து அப்லோட் பண்ண முடியும். ஸோ இதற்காக எத்தனை பிளாட்ஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க? எஸ், ஆல்மோஸ்ட் 1.12 மில்லியன் பிளாட்ஸ், 11,20,000 பிளாட்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து டெவலப் பண்ணி ரெடியா வச்சிருக்காங்க. அதை வந்து இப்போ அட்வான்ஸ் புக்கிங் கூட ஸ்டார்ட் ஆயாச்சு. ஒரு 1.5 வருஷமா ஆல்ரெடி அட்வான்ஸ் புக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அது வந்து லைவுக்கு வரும்பொழுது யாரெல்லாம் இங்க வந்து இன்டர்நெட் வரும்பொழுது எனக்கு வெப்சைட் வேணும்னு டிசைட் பண்ணாங்களோ அந்த மக்கள், அந்த பிசினஸ் ஓனர்ஸ் எல்லாருமே நம்ம இந்த மெட்டாவர்ஸ்க்குள்ள மூவ் ஆகுறப்போ இங்க நம்ம விர்ச்சுவல் ஸ்பேஸ், அதாவது இந்த மெட்டாவர்ஸ்ல பிளாட்டை வாங்கி அவங்க பிசினஸை அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். இதுதான் வந்து இந்த பார்க் லேண்டுடைய நோக்கம். ஸோ அதற்காக தான் அதை வந்து ஈவனா டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. 11,20,000 பிளாட்ஸ் அப்படின்றது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பிசினஸை கனெக்ட் பண்றதுக்காக. ஸோ அதை ஸ்டேட் வைஸா, டிஸ்ட்ரிக்ட் வைஸா, ஈவன் வார்டு வைஸா கூட இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டேட்டுக்கு 40,000 பிசினஸ், ஒரு டிஸ்ட்ரிக்ட் 1,111 பிசினஸ், ஒரு வார்டுக்கு 111 பிசினஸ் இங்க வந்து கனெக்ட் பண்றதா இந்த ப்ராஜெக்ட், பார்க் லேண்டோட ப்ராஜெக்ட் அப்படின்றது வந்து இதுதான். ஸோ என்ன சார் 11,20,000 பிசினஸ் எப்படி சார் கனெக்ட், என்ன மாதிரியான பிசினஸ் கனெக்ட் பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு அமேசான் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை அமெரிக்கால இருந்து உருவாக்கி இன்னைக்கு உலகம் முழுக்க கொடுத்திருக்காங்க. அந்தந்த கண்ட்ரில இருக்கக்கூடிய பிசினஸ் ஓனர்ஸ் எல்லாமே அமேசான் கூட அக்ரிமெண்ட் போட்டு என்னுடைய ஷாப் வந்து நான் டைப் பண்ணிக்கிறேங்க, அவங்க உங்களோட யூசர் பேஸை எங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ண வைங்க. இது வந்து ஒரு பிசினஸ். இது நம்ம பரிச்சயமா மாறிடுச்சு. இதை வந்து நம்ம நல்லா பழகிட்டோம். இன்னைக்கு ஆன்லைன் ஷாப்பிங் அப்படிங்கிறது நம்மளுடைய லைஃப்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்குது. வீட்டில் இருந்துகிட்டே நம்ம எந்த ப்ராடக்ட் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சாத்தியப்படுத்திட்டாங்க. ஸோ இந்த ஆன்லைன் ஷாப்பிங்குடைய அடுத்த வருஷன் தான் மெட்டாவர்ஸோடைய ஷாப்பிங். ஸோ இது எல்லாமே இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கக்கூடியது எல்லாமே இன்னைக்கு ஆன்லைன்ல பாக்குறோம். பிளிப்கார்ட் எல்லாமே, இது மட்டும் இல்லை, இங்க ஸ்கிரீன்ல காமிக்காத விஷயம் கூட எல்லாமே இன்னைக்கு ஆன்லைன்ல கிடைக்குது. அப்படின்னா இதை அப்டேட் பண்ணணும், மெட்டாவர்ஸ்ல நம்ம அப்டேட் பண்ணணும்னா பிளிப்கார்ட் அப்படின்னா பிளிப்கார்ட் www.flipkart.com, புக் மை ஷோ www.bookmyshow.com. ஸோ இந்த வெப்சைட்டை எப்படி சார் மெட்டா பார்க்ல அல்லது பார்க் லேண்ட்ல அப்லோட் பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள். வெப்சைட்டுக்கு பதிலாக நம்மளுடைய பார்க் லேண்ட்ல ஒரு பிளாட் அதாவது விர்ச்சுவல் ஸ்பேஸை கேபிகே காயினை கொடுத்து வாங்கி இந்த சைட்டுக்கு பதிலாக அந்த ஷாப்பை உள்ள கொண்டு வந்து அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறதா ப்ராஜெக்ட். இதை எப்படி சார் நம்ம புரிஞ்சுக்கலாம்? இப்படிதான் நம்மளுடைய இன்னைக்கு நம்ம ஊர்ல ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் சுமார் ஒரு 40,000 இருந்து 50,000 பிசினஸ் ஓனர்ஸ் வந்து இருப்பாங்க. ஒரு 50,000 கடைகள் இருக்கும் அப்படின்றத ஒரு கற்பனை பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா எல்லாருமே வெப்சைட் வச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா எல்லாருமே வெப்சைட் வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ எல்லாரும் ஒரே நல்ல வெப்சைட் கிரியேட் பண்ணிட்டாங்களா? அதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஸோ எந்த ஒரு டெக்னாலஜியாக இருந்தாலும் ஸோ அதை வந்து ஆரம்ப நிலையில ஒரு சிலர் ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, பிசினஸ் இன்னும் ஃபாஸ்டா டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இன்னும் ஃபாஸ்டா க்ரோ ஆகணும்னு நினைக்கக்கூடியவங்க இயர்லி அடாப்டர் ஸ்டேஜில் இருப்பாங்க. எந்த ஒரு பிசினஸா இருக்கட்டும், எந்த ஒரு டெக்னாலஜி அடாப்ஷன் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும், இந்த கர்வ் இதை தான் வந்து டெக்னாலஜி அடாப்ஷன் லைஃப் சைக்கிள்னு சொல்றோம். ஸோ இன்னோவேட்டர்ஸ் அப்படின்ற இடத்துல நம்மள மாதிரி நம்ம நிறுவனம் ஆசிஸ் டெக்னாலஜிஸ் மாதிரி, கூகுள் மாதிரி, ஃபேஸ்புக் மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அல்லது கிரியேட்டர் அல்லது இன்னோவேட்டர் சொல்லலாம்.
ஸோ அந்த இன்னோவேட்டர்ஸ் யாரோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க. அதை பயன்படுத்தக்கூடிய இடம் அப்படிங்கிறது வந்து மக்களோட பயன்பாடு அப்படிங்கிறது இந்த மாதிரி கிராஃப்ல தான் இது வரைக்கும் வந்திருக்கு. இது வரைக்கும் வந்ததும் சரி, இனிமேல் வரப்போறதும் சரி இந்த கிராஃப்ல தான் வரும். அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் ஸ்டேஜ் 2 ஏர்லி அடாப்டர்ஸ். இன்னைக்கு கிரிப்டோ கரன்சி ஆகட்டும், மெட்டாவர்ஸ் ஆகட்டும், ஸோ நாம எந்த ஸ்டேஜ்ல சார் இருக்கோம்? சந்தேகத்திற்கே இடம் இல்லாமல் ஏர்லி அடாப்டர் ஸ்டேஜ்ல தான் இருக்கும். இன்னும் வந்து ஸ்டேஜ் 3க்கு மூவ் ஆகல. ஏர்லி அடாப்டர்ல தான் இருக்கும், கிரிப்டோ கரன்சியும் சரி, மெட்டாவர்ஸும் சரி. ஸோ அப்ப மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஒரு 20 இயர்ஸ் பேக் இன்னைக்கு வந்து வெப்சைட் கிரியேட் பண்றதுக்கு எத்தனை பேர் முயற்சி எடுத்தாங்களோ அதே ஸ்டேஜ்ல இன்னைக்கு கிரிப்டோ கரன்சியை வாங்கி வைக்கிறதுக்கு அவங்க முயற்சி எடுத்துட்டு இருப்பாங்க. மெட்டாவர்ஸை பத்தி அவங்கள்ட்ட நம்ம போய் எக்ஸ்பிளைன் பண்ணும் பட்சத்தில், ஓகே ஐ எம் ரெடி டு பை பார்க் லேண்ட்ல நான் பிளாட்டை வாங்கிக்கிறேன், நான் வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கறத சொல்வார்கள். ஸோ அப்போ இந்த கிராஃப் படி இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா growth ஸ்டேஜ்ன்றது யாரு சார்? ஸோ நம்ம வந்து வெப்சைட் போட்டா தான் நம்ம வியாபாரம் பண்ண முடியும், நம்ம வந்து மொபைல் அப்ளிகேஷன் நம்ம வச்சிருந்தா தான் வியாபாரத்தை விரிவாக்கம் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேஜ் தான் 3 and 4 எல்லாம் வருது. ஏர்லி மெஜாரிட்டி, லேட் மெஜாரிட்டி. ஸோ இன்னும் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கூட கொடுக்கலாம். கூகுள் பே. இன்னைக்கு கூகுள் பே அப்படிங்கிறது இன்னைக்கு 4-5 வருஷமா யூஸ் பண்ணிட்டோம். ஸோ பரவலா இன்னைக்கு கடைகள்ல எல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சு ஒரு 2-3 வருஷம் ஆயிடுச்சு. பட் இன்னைக்கு சூழல்ல ஏதோ ஒரு கடையில நீங்க போய் பாருங்க, ஜிபே அக்செப்டட் சார், கூகுள் பே நான் வந்து வாங்குறது இல்லை சார், என்கிட்ட வந்து அந்த ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொன்னா கடை நடத்த முடியுமா? வருமானம் சம்பாதிக்க முடியுமானா கடையை நடத்தவே முடியாது. அந்த மாதிரியான சூழல் இப்போ உருவாயிருச்சு. ஸோ அதைத்தான் வந்து மெச்சூரிட்டி ஸ்டேஜ்னு சொல்லுவோம். லேட் மெஜாரிட்டி, காலத்தின் கட்டாயம், இது இருந்தாதான் நான் வந்து சர்வேவேல பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சூழல் வர்றத லேட் மெஜாரிட்டின்னு சொல்லுவோம். ஃபைனலா லெகார்ட்ஸ்ன்றவங்க இருக்கிறத வச்சு அப்படியே காலத்துக்கு கடத்திட்டு போயிடுவாங்க. எந்த டெக்னாலஜியுமே அவங்களுக்கு தேவைப்படாது. ஸோ இந்த சர்க்கிள் தான், இந்த சைக்கிள்ல தான் நாம இருக்கோம். அப்படின்னா இங்க எத்தனையோ பிசினஸ் ஓனர்ஸ் ஆல்ரெடி இருக்கலாம். இன்னைக்கு 115 இங்க நபர்கள் இங்க கனெக்ட் ஆயிருக்கும். அப்படின்னா ஒரு டெக்ஸ்டைல் ஓனர் இருக்கலாம், அல்லது ஒரு ஜுவல்லரி ஷாப் ஓனர் இருக்கலாம், அல்லது வேற ஏதாவது ஒரு மேனுபேக்சர் இண்டஸ்ட்ரி இருக்கலாம், சர்வீஸ் ஓரியன்டட் பிசினஸ் ஓனர்ஸ் இருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, ஏற்கனவே இருக்கக்கூடிய பிசினஸ் அடுத்த நிலைக்கு அப்டேட் பண்ணணும். அப்படின்னா அப்டேட் பண்ணினாதான் நம்ம வந்து பெரிய அளவுல சம்பாதிக்க முடியும், பெரிய அளவுல நம்ம எக்ஸ்பான்ஷன் பண்ண முடியும். அப்படின்னா அப்டேட் பண்றதுதான் ஒரு பெரிய வளர்ச்சிக்கு ஒரு அடிப்படையாக இருக்கும். ஸோ இங்க நான் எக்ஸாம்பிள் வீடியோ நான் காமிக்க போறேன். ஒரு டெக்ஸ்டைல் ஓனர் ஏற்கனவே மொபைல் அப்ளிகேஷன் வச்சிருக்கலாம், அல்லது வந்து ஒரு வெப்சைட் வச்சுக்கலாம். ஒரு சென்னை சில்க்ஸ் அப்படின்ற ஒரு ஃபெமிலியரா இருக்கக்கூடிய சென்னை சில்க்ஸ், போத்தீஸ், இப்படி கூட நீங்க திங்க் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அந்த கடைக்காரர், அந்த ஓனர்கிட்ட போய், சார் எங்களுடைய பார்க் லேண்ட்ல நீங்க வந்து பிளாட்டை வாங்கி உங்களுடைய கடையை இங்க இன்வெல்ட் பண்றது மூலமா, உங்க கடையை இங்க கட்டி வைக்கிறது மூலமா என்ன ஃபெசிலிட்டி, யூசருக்கு என்ன ஃபெசிலிட்டி கொடுக்க முடியும் அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க அப்படின்றத நான் போட்டு காமிக்கிறேன் அவர்கிட்ட. ஒரு டெக்ஸ்டைல் ஓனர் கிட்ட இந்த மாதிரி, சார் எங்களோட பார்க் லேண்ட்ல இந்த மாதிரி தான் சார் வரப்போகுது ஃபியூச்சர்ல, உங்க கடையை நீங்க அப்படியே வந்து இங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி யூசருக்கு உங்களுடைய ட்ரெஸ்ஸை வந்து போட்டு பார்த்து எடுத்துக்கிடுவாங்க. ஸோ இந்த வசதியெல்லாம் வரப்போகுது சார். எப்படி நீங்க அமேசான்ல நீங்க அக்ரிமெண்ட் டைப் பண்ணிருக்கீங்களோ அது போல எங்க கூட அக்ரிமெண்ட் டைப் பண்ணி நீங்க வந்து எங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக அவருடைய வியாபாரத்தை விரிவாக்கம் செய்யறதுக்காக கண்டிப்பாக வாங்குவார்கள். இதுதான் நம்முடைய ப்ராஜெக்ட். இது வந்து டெக்ஸ்டைலுக்கு மட்டும் இல்ல, எல்லா ஷாப்புக்குமே பொருந்தும், எல்லா ஷாப்புக்குமே பொருந்தும். இதுதான் நம்முடைய ப்ராஜெக்ட். ஓகே சார். காயின் பார்க், எஸ், நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி கிரிப்டோ கரன்சி குளோபல் ட்ரஸ்டட் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச், மோர் தென் 5 lakhs மெம்பர்ஸ் இப்போ இருக்காங்க. ஸோ இதான் வந்து ஈகோ சிஸ்டமோட என்ஜின். ஸோ இந்த காயின் பார்க்குடைய காயினை தான் நம்ம வந்து ஸ்டேக்கிங் பண்றதுக்காக பிசினஸா கொடுத்துருக்காங்க. அந்த பிளான் என்னன்றதை நம்ம ஃபாஸ்டா நம்ம பார்க்க போறோம். இந்த ஈகோ சிஸ்டம், கம்ப்ளீட் ஈகோ சிஸ்டமோட ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சேர்த்த மிகப்பெரிய ஒரு நிறுவனமா தான் நம்ம இதை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு எத்தனையோ நிறுவனங்கள் போட்டியில இருந்தாலும் கூட ஒரு எக்ஸ்சேஞ்சு, ஒரு காயின், ஒரு ஓனா பிளாக் செயின், வேலெட்டு, ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டா எண்ட் டு எண்ட் சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒன் அண்ட் ஒன்லி கம்பெனியா தான் நம்மளுடைய ஆசிஸ் டெக்னாலஜி நம்ம பார்க்கிறோம். ஸோ எஸ், கேபிகே பார்க் தான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் சார். இங்க நம்ம இவ்வளவு நேரம் மெட்டாவர்ஸை பத்தி ஓரளவுக்கு புரிதல் வந்திருப்போம், கிரிப்டோ கரன்சியை பத்தி ஓரளவுக்கு புரிதல் வந்திருப்போம்.
ஸோ கிரிப்டோ கரன்சியில நிறைய காயின் நான் பார்த்துட்டு வந்திருக்கேன் சார். இது வந்து எந்த அளவுல இது பாதுகாப்பானது, எந்த அளவுக்கு இது வந்து விலை ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்ல இங்க இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படிங்கறத இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். இந்த 7 வகையான ஈகோ சிஸ்டம்ல நம்மளுடைய என்ட்ரி எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கேபிகே பார்க் தான் நம்முடைய என்ட்ரி. அது நியூ மெம்பரா இருக்கட்டும் அல்லது பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்முடைய என்ட்ரி பாயிண்ட் இங்க தான். என்ன சார் மார்க்கெட்டிங் பிளான்? ஸோ கொஞ்சம் கவனமா இந்த இடத்துல கவனிச்சுக்கோங்க, அல்லது பேப்பர் பேனாவை எடுத்து நம்ம எழுதி கூட நோட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதான் நம்ம வந்து முடிவு எடுக்கக்கூடிய பாயிண்ட்டும் கூட. நம்ம இதை எந்த அளவுக்கு நம்ம இதை செய்யலாம், எங்க என்ன பண்ணலாம் அப்படின்றது முடிவு எடுக்கக்கூடிய பாயிண்ட் இது. ஸோ டைப்ஸ் ஆஃப் இன்கம், என்னென்ன இன்கம் இருக்கு சார்? ஃபர்ஸ்ட் ஸ்டேக்கிங் பெனிஃபிட். கேபிகே காயினை வாங்கி ஸ்டேக் பண்ணலாம். ஸ்டேக்னு என்ன சார்? ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷத்துக்கு இதை வந்து நம்ம ஸ்டேக் பண்ணி வைக்கலாம், லாக் பண்ணி வைக்கலாம். விற்க முடியாம அதை வந்து லாக் பண்ணி வைக்கலாம். ஸோ இதான் நம்ம நிறுவனத்துடைய நோக்கமும் கூட. காயினை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றது கொஞ்சம் கொஞ்சமா மக்களுக்கு. இந்த ஸ்டேக்கிங் அடிப்படையில் தான் இன்னைக்கு 100 கோடி பேர் வந்து இந்த கிரிப்டோ கரன்சி வாங்கியிருக்காங்க. பிளாக் செயினை பத்தி புரிஞ்சோ, மெட்டாவர்ஸை பத்தி தெரிஞ்சோ, அல்லது கிரிப்டோட எதிர்காலத்தை புரிஞ்சோ எல்லாம் வாங்கல. ஸோ நம்ம இப்ப காயின் வாங்கி வைக்கிறதால நமக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு. ஸோ அதுக்கு நம்ம இப்ப வாங்கி வைக்கலாம், அவ்வளவுதான். ஸோ இந்த ஒரு சின்ன ஒரு பேசிக் லெவல்ல தான் இன்னைக்கு உலகம் முழுக்க 100 கோடி பேர் வந்து வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, அதே ஃபார்முலாவை தான் நம்மளோட நிறுவனம் கையில் எடுத்திருக்காங்க. ஸ்டேக்கிங் பெனிஃபிட். ஸோ லெவல் கமிஷன், growth லெவல் கமிஷன். இது என்ன சார்? இது வந்து வியாபாரம் செய்யலாம் அப்படிங்கிறவங்களுக்கு. இன்வெஸ்டருக்கு ஸ்டேக்கிங் பெனிஃபிட் வந்துடும். ஸோ இது வந்து நல்லா இருக்கே 4 பேருக்கு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தால் என்ன கிடைக்கும்? கமிஷன் கிடைக்கும். ஸோ இதை வந்து ஒரு பிசினஸ் ஆகவும் எடுத்து பண்ணலாம். ஸோ ரிவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னிஷன். ஸோ ரொம்ப சிம்பிள். கூடவே நம்ம வந்து பிசினஸ் இன்னும் கொஞ்சம் சிறப்பா நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பெரிய வருமானம் கிடைக்குது, நம்ம வந்து நல்லா ஸ்ட்ராங்கா எடுத்துட்டு போகலாம், கம்பெனியோட நாம்ஸை ஃபுல்லா ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறவங்களுக்கு நிறைய ரிவார்ட்ஸும் ரெகக்னிஷனும் கான்டெஸ்டும் சேர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு சிஸ்டமாகத்தான் இந்த கேபிகே பார்க் இருக்கு. அப்படின்னா இன்னைக்கு ஒரு காயினுடைய விலை எவ்வளவு சார்? அப்ராக்சிமேட்லி 97 ருபீஸ். ஒரு காயினுடைய விலை அப்படிங்கிறது 97 ரூபாயில ட்ரேட் ஆகுது. ஆல்மோஸ்ட் ₹1 ₹2 மார்க்கெட் வாலட்டைல பிளக்சுவேஷன்ல இருக்கும். ஒரு 95ல இருந்து 100 ருபீஸ் அப்படி கூட வச்சுக்கலாம். இன்னைக்கு வந்து அப்ராக்சிமேட்டா ஒரு 100 ருபீஸ்ல ட்ரேட் ஆகுது அப்படின்னு கூட வச்சுக்கலாம். 100 ருபீஸ்ல ட்ரேட் ஆகக்கூடிய காயினை எவ்வளவு காயின் வாங்கலாம்? பேசிக் குறைவாக எவ்வளவு வாங்கலாம்? மினிமம் 250 காயின்ல இருந்து உங்கள் வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம். மினிமம் 250 காயின்னா நம்ம ரூபாயில எவ்வளவு சார்? 25,000 ரூபாயில இருந்து நீங்க இந்த வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம், அல்லது உங்களோட முதலீடை ஆரம்பிக்கலாம். இது 250 காயின் 25,000 ரூபாய் கொடுத்து 250 காயினை வாங்கி நான் ஒரு 5 வருஷம் ஹோல்டு பண்றேன். 5 இயர்ஸ் நான் ஸ்டேக் பண்றது மூலமா எனக்கு என்ன சார் பெனிஃபிட்? ஸோ 5% ரிவார்டு கொடுக்குறாங்க, அதுவும் காயினாவே கொடுத்துறாங்க. 5% வந்து கேபிகே காயினாவே கொடுக்குறாங்க. ஸோ அப்படி கால்குலேட் பண்ணும்பொழுது 12.5 காயின் வருது ரிவார்டு. ஸோ ஆக மொத்தம் 12.5 இன்ட்டு 60ஆல மல்டிப்ளை பண்ணா 750 காயின் ஃப்ரீயா கிடைக்குது. எப்படி சார்? 250 காயினை வாங்கி நான் வந்து ஸ்டேக் பண்ணிட்டேன். ஸ்டேக் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 வருஷம் நான் வெயிட் பண்றேன். 5 வருஷம் வெயிட் பண்றதுக்காக 750 காயின் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. ஆக மொத்தம் ஆஃப்டர் 5 இயர்ஸ் என்னுடைய வேலட்ல 1000 காயின்ஸ் இருக்கும். ஸோ இதான் வந்து நமக்கு இருக்கக்கூடிய பெரிய ஒரு பெனிஃபிட்டா நம்ம பார்க்கலாம். ஸோ இதோட நோக்கம் என்ன சார்? எஸ், இதோட நோக்கம் கிரிப்டோ கரன்சி கேபிகே காயினை மக்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், மக்கள்கிட்ட நிறைய பேருக்கு கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், அதை ஹோல்டு பண்ணணும், அதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். ஸோ கொண்டு போய் சேர்க்கணும், அதுக்கப்புறம் தான் பயன்பாட்டு கொண்டு வர முடியும். அதே போலதான் இன்னைக்கு எப்படி மக்களுடைய டெக்னாலஜி எப்படி நம்ம வந்து ரீச் ஆச்சோ. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு கூகுள் பே இருக்கு. கூகுள் பே நம்ம கடை ஷாப்லையும் நம்ம யூசர் 2 பேர்த்தையும் இருந்தாதான் அந்த இடத்த எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். அதே போல இந்த கிரிப்டோ கரன்சியை மக்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணாதான் அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை பயன்பாட்டு கொண்டு வர முடியும். இதுதான் இந்த ஸ்டேக்கிங் ப்ரோக்ராமுடைய நோக்கம். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு தெரியும், பட் நியூ மெம்பர்ஸ்க்காக கொடுக்கக்கூடிய ஒரு தகவலை எடுத்துக்கலாம். ஸோ இந்த 250 காயினுக்கு இவ்வளவு பெனிஃபிட் அப்படின்னா, எக்ஸாம்பிள் ஒரு 1000 காயின்ஸ் எடுத்துக்கலாம். 1000 காயின்ஸ் உடைய எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1 லேக் ருபீஸ் நான் வச்சு ஒரு 1000 காயின் வாங்குறேன். 1000 காயின் வாங்கினா எனக்கு மந்த்லி 50 காயின்ஸ் ஃப்ரீயா கிடைக்கும். மந்த்லி 50 காயின்ஸ் அப்படின்னா ஆஃப்டர் 5 இயர்ஸ் மாதம் 50 காயின் ஃப்ரீயா கிடைக்குது. 50 இன்ட்டு 60 மாதங்களை மல்டிப்ளை பண்ணா 3000 காயின் ஃப்ரீயா கிடைக்குது. ஸோ ஆக மொத்தம் என்னுடைய காயின், என்னுடைய கேபிட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய 1000 காயின்ஸோட சேர்த்து எனக்கு 4000 காயின் வந்து என்னுடைய வேலட்ல கிடைக்குது. ஸோ 4 மடங்கு லாபம். ஸோ 4 மடங்கு காயினாகவே லாபம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஸோ நல்ல கிரிப்டோல நல்ல லாபம்னு சொல்றாங்களே, எப்படி சார்? ஸோ இதான் ஒரு டீசென்டா ஒரு மந்த்லி 5% அப்படின்றது ஒரு நல்ல லாபம் தான். ஸோ அதே போல இது காயினுடைய விலை ஏற்றம் அப்படிங்கிறது பின்னாடி நான் சொல்றேன். காயினுடைய விலை ஏற்றம் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் கூடுதலா நமக்கு லாபம் கிடைக்கும். சரி சார், 5 வருஷம் நான் வெயிட் பண்ணணுமா? 5 வருஷத்துக்கு இடையில எதுவும் பணம் எனக்கு கிடைக்காதா அப்படின்னா,
நமக்கு வரக்கூடிய ரிவார்ட்ஸ், மந்த்லி கிடைக்கக்கூடிய ரிவார்ட்ஸை இன்ஸ்டன்டா மந்த் ஆன் மந்த் நம்ம வித்ரா பண்ணி நம்ம பணமாக மாற்றிக்கொள்ளலாம். இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். கிரிப்டோ கரன்சி முதலீட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, வந்தால் பெரிய லாபம், மிகப்பெரிய லாபமும் கிடைக்கும். எப்ப வேணாலும் நம்ம பணத்தை எடுத்து வித்ராவல் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப 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 அருமையா எல்லாருமே மக்கள் விரும்புறதுக்கு உண்டான காரணம் என்னன்னா, இந்த ஸ்டேக்கிங் ப்ரோக்ராம் விரும்புறதுக்கு காரணம் இதுதான். ஸோ 1000 காயின்ஸ் அப்படின்றது 1 லட்சம் ரூபாய்க்கு மாத வருமானம் எவ்வளவு சார்? ரூபாயில பேசணும்னா மந்த்லி 5000 ருபீஸ் கிடைக்கும். 1 லட்சம் ரூபாய் முதலீட்டுக்கு மாதம் 5000 ரூபாய் வருமானம் கிடைக்கும் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு. ஸோ 5 ஆண்டுகள் முடிவில் அந்த 1000 காயின் வித்ட்ராவல் பண்ணி அன்னைக்கு ரேட்டுக்கு நம்ம இன்கேஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து நம்முடைய ஸ்டேக்கிங் ப்ரோக்ராம். 5 ஆண்டுகள் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கே சார், இன்னும் கொஞ்சம் ஏதாவது குறைவாக இருக்கா? நிச்சயமா இருக்கு. 3 ஆண்டுகளுக்கு இருக்கு. 36 மந்த்ல நம்ம ஒரு ஸ்டேக்கிங் ப்ரோக்ராம்ல நம்ம ஹோல்டு பண்றோம் அப்படின்னா பர்சன்டேஜ் மட்டும் மாறும், வேற எதுவும் மாறாது. பர்சன்டேஜ் 5% அப்படிங்கிறதுக்கு அது வந்து 4% மாறும். அதே 1000 காயின் வாங்கி ஸ்டேக் பண்ணா 50 காயினுக்கு பதிலாக 40 காயின் வரும். ஸோ ஆக மொத்தம் 2440 கிடைக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் குறைவா ஷார்ட் பீரியட்ல ஏதாவது இருக்கா சார்? எஸ், 18 மந்த்ல கூட இருக்கு. 1.5 வருஷம் கூட நீங்க ஸ்டேக் பண்ணலாம். 1.5 இயர் ஸ்டேக் பண்ணும்போது அந்த பர்சன்டேஜ் அப்படின்றது 3% ஆகும். மந்த்லி 3% மாறும். இவ்வளவுதான். இதுதான் சார் நம்மளுடைய பிளான். இவ்வளவு பெரிய ஈகோ சிஸ்டம்ல பயன்படுத்த போற இந்த காயினை நம்ம இப்போ வாங்கி நம்ம ஹோல்டு பண்றது மூலமா எதிர்காலத்துல மெட்டாவர்ஸும் கிரிப்டோ கரன்சியும் பெரிய அளவுல ட்ரெண்டிங் ஆகுறப்போ நம்ம எவ்வளவு காயினை ஹோல்டு பண்றோமோ அது எல்லாமே நம்மளுடைய சொத்தாக மாறும். எஸ், கவர்மெண்ட் வந்து இதை வந்து ஒரு டிஜிட்டல் அசட்னு சொல்றாங்க, விர்ச்சுவல் டிஜிட்டல் அசட்னு சொல்றாங்க. ஸோ அந்த அசட்ல ஆரம்ப நிலையில வந்திருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் தான் இது. ஜஸ்ட் ஒரு 18 மந்த் தான் ஆகுது. இந்த ப்ராஜெக்ட் லைவ்ல வந்து 18 மாதங்கள் மட்டுமே ஆகுது. இன்னும் மிக நீண்ட தூரம் போக வேண்டியது இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம இந்த ப்ராஜெக்ட் எவ்வளவு வேல்யூபிளானது நம்ம பின்னாடி நான் பதிவு பண்றேன். ஸோ இப்ப இருக்கக்கூடிய பிளான் மட்டும் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ இது வந்து யாருக்கு சார்? இன்வெஸ்டருக்கு. ஜஸ்ட் நான் காயினை வாங்குறேன் சார், நான் ஹோல்டு பண்ணிடுறேன். ஸோ நான் ஸ்டேக்கிங் மட்டும் நான் பண்ணிருக்கேன், வரக்கூடிய ரிவார்ட்ஸ் நான் எடுத்துக்கிறேன், தாராளமா எடுத்துக்கலாம். இதை வந்து நான் வியாபாரமா பண்றேன். அடுத்த ஒரு பிளான் ரெஃபரல் ப்ரோக்ராம். கம்பெனி கொடுத்துவிட்ட மார்க்கெட்டிங் பிளான். நான் இதை வந்து என்னுடைய நண்பர்களுக்கு, என்னுடைய உறவினர்களுக்கு, என் கூட வேலை பார்க்குறவங்களுக்கு இதை நான் எடுத்துட்டு போறேன். என்ன சார் பெனிஃபிட்? ரொம்ப சிம்பிள். ஒவ்வொரு வியாபாரத்துக்கும் 10% கமிஷன். எவ்வளவு காயின் சேல் பண்றோமோ அல்லது எவ்வளவு நபர்களுக்கு நம்ம ரெஃபர் பண்றோமோ 10% பிளாட். 1000 காயின் சேல் பண்ணா 100 காயின்ஸ் வந்து இமிடியேட்டா இன்கம். அந்த வரக்கூடிய இன்கம் வந்து காயினாவே வந்துடும். அந்த காயினை இமிடியேட்டா வித்ட்ராவல் பண்ணி என்கேஷ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் வெரி வெரி அமேசிங் பிளான். 10% லாபம் அப்படிங்கிறது ரொம்ப 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 மார்க்கெட்ல ஒரு டீசென்டான லாபமா, ரொம்ப நல்ல வருமானமா நம்ம இதை பார்க்கலாம். எத்தனை பேருக்கு சார் இந்த வியாபாரத்தை செய்ய முடியும்? அப் டு யூ, இன்ஃபினிட்டி. எவ்வளவு பேருக்கு வேணாலும் இந்த வியாபாரத்தை நீங்க கொண்டு போய் சேர்க்கலாம். 10 பேருக்கு சேர்க்கலாம், 50 பேருக்கு சேர்க்கலாம், 100 பேருக்கு சேர்க்கலாம், ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு கூட சேர்க்கலாம். ஒவ்வொரு வியாபாரத்துக்கும் 10% டைரக்ட் இன்கம். ஸோ இந்த 5, 3, 2ன்றதெல்லாம் என்ன சார்? ஸோ இது வந்து பவர் ஆஃப் டூப்ளிகேஷன். ஸோ நம்ம இதை டீமா ஒர்க் பண்ணும் பொழுது, நேரடியா நம்ம வியாபாரம் செய்யறதை தாண்டி ஸோ அவர் மூலமா ஒரு டீமா ஒர்க் பண்ணும் பொழுது இந்த 5% 1%ன்றது நம்மளுக்கு ஒரு பேசிவ் இன்கமா கிடைக்கும். ஸோ செகண்ட் லெவல் அப்படிங்கிறது எப்படி சார்? நான் ஒருத்தரை ரெஃபர் பண்றேன், அவர் இன்னொருத்தரை ரெஃபர் பண்றாரு. ஸோ அந்த இன்னொருத்தர் யாருமே தெரியாதவர் மூலமாக கூட எனக்கு 5% வருமானம் வரும் அப்படிங்கிறத இந்த லெவல் கமிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய அட்வான்டேஜா நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு கண்டிஷன்ஸ் இருக்கா சார்? எஸ், சின்ன சின்ன கண்டிஷன்ஸ் மட்டும் இருக்கு. சென்டர்ல இருக்கக்கூடிய வால்யூம் தான் கண்டிஷன். ஸோ இந்த 10% லாபத்துக்கு எந்த கண்டிஷனுமே இல்லை. ஸோ இந்த 5%க்கு எனக்கு 1250 காயின் நான் வியாபாரம் செஞ்சிருக்கணும். ஸோ 1250 காயின் வியாபாரம் அப்படிங்கிறது டீம் மூலமாக, நேரடியாக இல்லை, டீம் மூலமாக 1250 காயின் நடந்ததுக்கு அப்புறம் 5% அப்படின்றது நமக்கு லைஃப் டைம். எப்பெல்லாம் வியாபாரம் நடக்குதோ அப்பெல்லாம் 5% வரும். ஸோ அதே போல 3, 2, 1ன்றது எல்லாமே இது வந்து டீம்ல நடக்கக்கூடிய வியாபாரத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு வருமானம், ஒன் டைம் இன்கம். இது அல்ல பியூட்டி. அடுத்து வரக்கூடியதான் மிக சுவாரஸ்யமான, ரொம்ப யோசிச்சு முடிவெடுக்க வேண்டிய ஒரு ஸ்லைடா கூட நீங்க இதை பார்த்துக்கலாம். ரொம்ப எளிதில் கடந்து போக முடியாத ஸ்லைடா கூட நம்ம இதை பார்க்கலாம். என்ன காரணம்னா, இந்த உலகத்துல எத்தனையோ வியாபாரம் இருக்கு, எவ்வளவோ வேலைகள் இருக்கு. ஆனா எல்லா வேலையையும் தாண்டி ஒரு வேலையை செஞ்சுட்டு அந்த இன்னைக்கு செஞ்ச வேலைக்கு அடுத்த ஒரு வருஷத்துக்கு நமக்கு வருமானம் வருதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ அதை தான் வந்து growth லெவல் சொல்லும். ஸோ இன்னைக்கு ஒரு வேலையை செஞ்சு முடிச்சிட்டோம், அதுக்கு உண்டான வருமானத்தை லெவல் கமிஷன் மூலமா இப்பவே நம்ம வாங்கிட்டோம், 10% வாங்கிட்டோம்.
1,00,000 வியாபாரத்துக்கு 10,000 ரூபாய் நம்ம கமிஷன் வாங்கிட்டோம். ஆனா அந்த 1,00,000 ரூபாய்க்கு அடுத்த ஒரு வருஷத்துக்கு வருமானம் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், அதுதான் இங்க இருக்கக்கூடிய வெரி வெரி அட்ராக்டிவ் பிளான நம்ம பார்க்கலாம். ஸோ என்ன சார் அட்ராக்டிவ்? எஸ், 25% கமிஷன் கொடுக்குறாங்க சார். அகைன் 25% அந்த கிளைண்ட் வாங்கல அந்த ரிவார்டுல இருந்து அந்த ரிவார்டு எவ்வளவு வாங்குறாங்களோ அந்த ரிவார்டுல இருந்து 25% கமிஷனை ஏற்கனவே ரெஃபர் பண்ணவங்களுக்கு அடுத்த ஒரு வருஷத்துக்கு கொடுக்கறது தான் growth லெவல் போனஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது ஒரு லெவலுக்கா இல்ல 5 லெவலுக்கு கொடுக்குறாங்க. டைரக்ட்ல எத்தனை பேரை நம்ம ரெஃபர் பண்ணிருக்கோமோ எத்தனை பேர் ரெஃபர் பண்ணியிருந்தாலும் அந்தந்த பேக்கேஜுக்கு தகுந்த மாதிரி அதுல வரக்கூடிய ரிவார்ட்ஸை கால்குலேட் பண்ணி 25% வரும். ஸோ செகண்ட் லெவல்ல 20%, தேர்ட் லெவல்ல 15, ஃபோர்த் லெவல்ல 10, ஃபிஃப்த் லெவல்ல 5. ஸோ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா இதுக்கு கண்டிஷன்ஸ் இருக்கா சார்? எஸ், சின்ன சின்ன கண்டிஷன்ஸ் மட்டும் இருக்கு. அதையும் நான் பாக்குறேன். பர்சன்டேஜ் மட்டும் இங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் லெவல்ல மினிமம் 3 மெம்பர்ஸை ரெஃபர் பண்ணணும். சிங்கிள் ஒரு நபர்ல நான் வந்து எந்த பேக்கேஜ் வேணாலும் நான் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். 250 காயினா இருக்கலாம், 1000 காயினா இருக்கலாம், 5000 காயினா வேணாலும் இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். அதற்கு உண்டான ரிவார்ட்ஸ்ன்றது தனி. இங்க நான் ரெஃபர் பண்ணும் பொழுது மினிமம் 3 டைரக்ட் ரெஃபரல், அந்த 3 மெம்பர்ஸ்ல இருந்து ஒரே ஒரு டைரக்ட் ரெஃபரல் எக்ஸ்ட்ரா டெய்ல்னு சொல்லுவோம், 3+1 சொல்லலாம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணி மெட்டாவர்ஸ்ல ஒரு பிளாட்டை ஒரு அட்வான்ஸ் புக்கிங் 100 காயினை கொடுத்து அட்வான்ஸ் புக்கிங் ஒன்று பண்ணியாச்சு அப்படின்னா இந்த growth லெவல் 25% வாங்குறதுக்கு எலிஜிபிள் ஆயிட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து 3க்கு மேல எவ்வளவு மெம்பர்ஸை ஜாயின் பண்ணாலும் சரி, 4, 5, 6ன்னு சொல்லிட்டு 50 நபர்கள் 100 நபர்கள் வந்தாலும் கூட அனைத்து ரிவார்ட்ஸ்ல இருந்துமே 25% எனக்கு கேரண்டீட் இன்கம் வந்துடும். இது வந்து ஒரு பேசிவ் இன்கமா நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு பேசிவ் இன்கமா பார்க்கலாம். 25% அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் லெவலுக்கு மட்டும்தான். ஒரே ஒரு லெவலை தாண்டி செகண்ட் லெவல் நான் வந்து என்னுடைய நேரடியா நான் ஒரு 5 பேர்த்த ரெஃபர் பண்ணியிருக்கேன். நேரடியா எத்தனை பேர் வேணாலும் ரெஃபர் பண்ணலாம். பட் நான் 5 பேர்த்த ரெஃபர் பண்ணி அந்த 5 பேர்த்து மூலமா இன்னொரு 5 பேர்த்த ரெஃபர் பண்ணி ஒரு டெய்ல் மொத்தம் ஒரு 11 பேர் இந்த ஸ்ட்ரக்சர்ல வந்தாச்சு அப்படின்னா 25% இல்லாமல் மறுபடியும் ஒரு 20%, அதாவது டைரக்ட் ரெஃபரல்ல இந்த பிரவுன் கலர்ல இருக்கக்கூடியது வந்து ஃபர்ஸ்ட் லெவல் சொல்றோம், ப்ளூ கலர்ல இருக்கக்கூடியது செகண்ட் லெவல் சொல்றோம். ஸோ இங்க இருந்து ஒரு 25%, இதுல இருந்து ஒரு 20%, ஆக மொத்தம் 45% அப்படிங்கிறது என்னுடைய மாத வருமானமாக மாறுகிறது. ஸோ தேர்ட் லெவல் என்ன சார்? அகைன் 15 ஆட் ஆகுது. ஸோ 25, 20, 15 இதுவும் ஆட் ஆகுது. நான் என்ன சார் பண்ணணும்? இந்த டைரக்ட்ல 7 மெம்பர்ஸ் கொண்டு வரணும். டைரக்ட்ல 7 மெம்பர்ஸை நான் ரெஃபர் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த 15%க்கும் எலிஜிபிள். ஸோ அதே போல ஃபோர்த் லெவல் 10%, 25, 20, 15, 10. ஸோ ஆக மொத்தம் 70%. ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரை உருவாக்கி நான் வந்து தொடர்ந்து நான் ஒர்க் பண்ணேன் அப்படின்ற பட்சத்தில் 70%. ஃபைனலா இந்த ஒரே ஒரு ஸ்லைடு போதும், தேவைப்படுச்சுன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஸோ என்னுடைய டைரக்ட்ல 11 மெம்பர்ஸ் 11 நபர்களை ரெஃபர் பண்ணி இந்த மாதிரியான ஒரு ட்ரீயை கிரியேட் பண்ணி தொடர்ந்து நான் ஒர்க் பண்ணும் பொழுது மிகப்பெரிய ஒரு வருமானம் சம்பாதிக்க முடியும். மிகப்பெரிய வருமானம்னா எவ்வளவு சார்? 75%. 75%மே உங்களுடைய பேசிவ் இன்கம். ஒரே ஒரு முறை நீங்க வேலை செஞ்சுட்டு அடுத்த ஒரு வருஷத்துக்கு கிளைண்ட் வாங்கக்கூடிய ரிவார்ட்ஸ் எவ்வளவு ரிவார்ட்ஸ் வாங்குறாங்களோ அதுல இருந்து 75% கம்பெனி வந்து அகைன் கமிஷனா கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு பெரிய அட்ராக்டிவான ஒரு இன்கமா நம்ம பார்க்கலாம். ஸோ 1 இயர்ல முடிஞ்சிருமா சார்? 1 இயர் தான் growth level வருது, 1 இயர்ல முடிஞ்சிருமா? ஒரு கிளைண்ட் ஜாயின் பண்ண டேட்ல இருந்து 1 இயர் அப்படின்னு சொன்னா அந்த கிளைண்ட் எப்போ ஜாயின் பண்றாங்களோ அதுல இருந்து 1 இயர். ஸோ இந்த மாசம் ஜாயின் பண்றாங்க அதுல இருந்து 1 இயர், அடுத்த மாசம் ஜாயின் பண்றாங்க அதுல இருந்து 1 இயர். ஸோ ஒரு வருஷம் கழிச்சு ஒரு கிளைண்ட் ஜாயின் பண்றாங்க அப்படின்னா அதுல இருந்து 1 இயர் அப்படின்னு சொன்னா நம்முடைய லைஃப்ல வருமானம் அப்படிங்கிறதுக்கு எல்லையே கிடையாது. அப்படின்ற மாதிரி ஒரு முடிவே கிடையாது. ஒரு முடிவில்லாத ஒரு தொடர் பயணமாக இந்த growth level வருமானம் கொடுக்கும். அதுவும் கூட பேசிவ் இன்கமா இருக்கிறதால நம்மளுடைய ஆக்டிவா இருக்கிறப்போ நம்ம ஒரு வேலையை செஞ்சு வச்சுட்டு நம்ம எவ்வளவு நம்ம சேல்ஸ் பண்ண முடியுமோ சேல்ஸ் பண்ணிட்டு ஒரு கட்டத்துல நிறுத்திட்டாலும் கூட டீம் டூப்ளிகேட் ஆகுறப்போ நம்மளுடைய பேசிவ் இன்கம் அப்படிங்கிறது நான் ஸ்டாப் இன்கமா ரிட்டையர்மெண்ட்டே இல்லாத அளவுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய பிளானாக இதை நம்ம பார்க்கலாம். ஸோ இதோட கெரியர் என்ன சார்? கேபிகே பார்க்க நான் ஒரு இன்வெஸ்டரா ஜாயின் பண்றேன், ஒரு 250 காயின் லாகின் பண்ணி ஒரு இன்வெஸ்டரா ஜாயின் பண்றேன், என்னால எவ்வளவு பணம் சம்பாதிக்க முடியும்? எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாம். இதுதான் ஸ்ட்ரக்சர். டீம் கோஆர்டினேட்டர் ஒரு 3 பேர்த்த ரெஃபர் பண்ணி ஃபர்ஸ்ட் லெவல்ல growth லெவலுக்கு எலிஜிபிள் ஆயிட்டா டீம் கோஆர்டினேட்டர் அப்படின்னு சொல்றோம்.
ஸோ அதே போல செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், டீம் லீடர், மென்டார், பிடிஎம், வைஸ் சான்சலர்ல இருந்து விபி சேல்ஸ் டைரக்டர் வரைக்கும் கூட ஆக முடியும். இது வந்து ஒவ்வொரு லெவலுக்கும் அதுக்குண்டான பயிற்சி கொடுக்கப்படும். அதற்குண்டான டார்கெட், டாஸ்க், சப்போர்ட் எல்லாமே கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களை ட்ரெயின் அப் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு பிசினஸ் மேனாக இங்க மாற்ற முடியும். ஒரு ப்ரொஃபஷனல் எக்ஸ்பர்ட்டா, கிரிப்டோ கரன்சில ஒரு ப்ரொஃபஷனல் எக்ஸ்பர்ட்டாக இங்க மாற்றி மிக ஒரு வருமானத்தோட அதாவது லேர்னிங்கோட உங்களுக்கு ஒரு பெரிய ஏர்னிங்கோட இங்க ஜேர்னி பண்றதுக்கு உண்டான சிஸ்டம் தான் இங்க இருக்கு அப்படிங்கறத இந்த ஸ்லைட்ல நம்ம பார்க்கலாம். ஃபைனல் தாட்ஸ், ஆஸ் ஏ இன்வெஸ்டரா இருக்கலாம் அல்லது பிசினஸ் பண்ணக்கூடிய நபரா இருக்கலாம். ஸோ இந்த கிரிப்டோ கரன்சிக்குள்ள ஏன் வந்து என்ட்ரி ஆகணும்? ஒய் ஆம் ஐ டூயிங் திஸ்? இது எனக்கு நான் கேட்கக்கூடிய கேள்வி அல்லது இங்க நான் சொல்லக்கூடிய ஒரு பதிலாக கூட இருக்கலாம். ஒய் ஆம் ஐ டூயிங் திஸ்? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கிரிப்டோ தான் எதிர்காலம். கிரிப்டோ தான் எதிர்காலம். அதனால இந்த பிசினஸ்க்குள்ள வந்தேன். இந்த கிரிப்டோ கரன்சிக்குள்ள இந்த கேபிகே காயின் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஈகோ சிஸ்டம் வச்சிருக்காங்க. அதுக்குனால இங்க வந்தேன். ஸோ அதை தாண்டி இந்த பிசினஸ்ல வேற என்ன சார் இருக்கு? growth லெவல் அப்படிங்கிற ஒரு அம்சமான ஒரு அமேசிங் ஒரு இன்கம் இருக்கு. ஸோ நம்ம ஆக்டிவா ஒரு டீமை கட்டமைச்சிட்டு நம்ம வந்து தொடர்ந்து பயணிச்சோம் அப்படின்னா ஒரு பெரிய வருமானம். இன்னைக்கு நாளைக்கு பொங்கல் வந்துருச்சு, நியூ இயர் வந்துச்சு, தீபாவளி வந்துச்சு, புயல் வந்துச்சு, மழை, வெள்ளம் எல்லாமே வந்துச்சு. பட் ஆனா நம்மளுடைய வியாபாரம் மற்ற ட்ரெடிஷனல் பிசினஸ் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா சில நேரத்துல சீசனுக்கு நல்லா இருக்கும், சில நேரத்துல வருமானம் எல்லாம் போகும். அல்லது வேலைக்கு போகக்கூடிய நபர்கள் நம்மளுடைய வேலை சில நேரத்துல கேரண்டி இருக்கும் அல்லது நம்மளுடைய வேலையை விட்டு மாற வேண்டிய கட்டாயம் இருக்கும். ஸோ இதான் வந்து ரொம்ப சிம்பிள். ஒரு மனிதன் ஆக்டிவா இருந்தாதான் நம்மளுக்கு வருமானம் வரும் அப்படின்றவங்க எப்பவுமே பயத்திலே இருந்துட்டு இருப்பாங்க. ஸோ வேலைக்கு போனா தான் வருமானம். அது வந்து ஈவன் கவர்மெண்ட் ஜாபா கூட இருக்கட்டுமே. ஒரு கவர்மெண்ட் ஜாப் சார், நான் ஒரு 6 மாசத்துக்கு வேலைக்கு போகல, ஒரு வருஷத்துக்கு வேலைக்கு போகல, ஸோ முடியுமா? முடியாது. ஸோ அப்போ நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு என்ன? பேசிவ் இன்கம். நம்மளுக்கு ஆக்டிவா இருக்கிறப்பவே நம்ம செஞ்சு வச்ச வேலைக்கு நம்ம வேலைக்கே போகல, பிசினஸே பண்ணல அப்படின்னா கூட அதற்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தை தான் பேசிவ் இன்கம்னு சொல்றோம். அப்படின்னா இங்க என்னென்ன பேசிவ் இன்கம் இருக்கு சார்? என்னென்ன பேசிவ் இன்கம் இருக்கு? நம்ம காயினை வாங்கி வச்சோம், ரிவார்ட்ஸ் கிடைக்குது, அது வந்து பேசிவ் இன்கம். ரிவார்டு கிடைச்சிருச்சு அப்படின்னா அது வந்து பேசிவ் இன்கம். நம்ம வந்து ஒர்க் பண்றோம், ஒர்க் பண்ணும் பொழுது நம்ம கமிஷன்ஸ் வாங்கி ஸோ இன்னும் நம்ம வந்து டிராவல் பண்றோம், நம்மளுடைய பணம், நம்ம சம்பாதிச்சு வச்ச பணம் நமக்காக சம்பாதிச்சு கொடுக்குது. அதை தான் வந்து நம்ம இங்க பேசிவ் இன்கம்னு சொல்றோம். ஸோ ஆக்டிவ் இன்கம்ல யூ ஒர்க் ஃபார் மணி, பட் பேசிவ் இன்கம்ல மணி ஒர்க்ஸ் ஃபார் யூ. எஸ், இந்த டிஃபரன்ஸ் வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். ஜாப் ஆர் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். இன்னைக்கு ஜாபுக்கு போறவங்களா இருக்கட்டும் அல்லது செல்ஃப் எம்ப்ளாய்மெண்டா இருக்கட்டும். ஸோ இந்த ஆக்டிவ்ல இருந்து பேசிவ் இன்கம் மாத்துறதுக்கு இந்த கேபிகே பார்க் அப்படிங்கிறது நிச்சயம் உதவும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோட ஸோ யார் யாரு ஆக்டிவ் இன்கம்ல மட்டுமே இருக்கும் அப்படின்றவங்க முடிவெடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இதை நம்ம பார்க்கலாம். ஸோ இல்ல சார், நான் பேசிவ் இன்கம்க்கு இந்த கிரிப்டோக்குள்ள தான் வரணுமா, வேற வாய்ப்பெல்லாம் இருக்கே அப்படின்றத தாண்டி இந்த கிரிப்டோக்குள்ள என்ன வாய்ப்பு இருக்கு? ஸோ நிறைய பேர் எதிர்பார்க்கலாம். ஸோ நான் அந்த பேங்க் டெபாசிட் வச்சிருக்கேன் சார், நான் சேவிங்ஸ் நிறைய வச்சிருக்கேன், அதுல இருந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ சேவிங்ஸ்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வேறுபாடு சார். பேங்க் டெபாசிட் எல்லாம் இன்வெஸ்ட்மெண்டா? எஸ், நோ, நத்திங். ஸோ பெரிய வேறுபாடு இருக்கு. சேவிங்ஸுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் மிகப்பெரிய ஒரு வேறுபாடு இருக்கு. பணத்தை பத்திரமாக வச்சிருக்கிறது சேவிங்ஸ், பணத்தை வைத்து மிகப்பெரிய லாபம் சம்பாதிக்கிறது தான் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்றோம். ஸோ அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன சார்? ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், நல்ல ஒரு முதலீட்டுக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்ல ரிட்டர்ன் இருக்கணும், எப்ப வேணாலும் நம்ம பணத்தை எடுத்துக்கணும். அதைத்தான் வந்து கை லிக்விடிட்டின்னு சொல்றோம். ஸோ நல்ல லாபம் இருக்கு, ஆனா நம்ம பணத்தை எப்ப நினைச்சாலும் எடுக்க முடியல சார், அவசர அர்த்தத்துக்கு உதவ மாட்டேங்குது. ஸோ இன்னைக்கு ரியல் எஸ்டேட் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் என்னன்னா இதுதான். பெரிய லாபம் இருக்கு, பட் ஆனா லிக்விடிட்டி இல்லை. அதே போல லோ ரிஸ்க் பெட்டர் ரிட்டர்ன், இது மூணுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் கேபிகே பார்க்குன்னு சொல்லலாம். பெரிய லாபம், எப்ப வேணாலும் பணத்தை எடுத்துக்கலாம், லோ ரிஸ்க். ஸோ இதான் இப்ப இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ். எல்லா ஆப்ஷன்ஸையும் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்டாக் மார்க்கெட்டா இருக்கட்டும், ரியல் எஸ்டேட், கோல்டு, மியூச்சுவல் ஃபண்டு, கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், ஃபைனலா இந்த கிரிப்டோ கரன்சி இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இங்க இருக்கக்கூடிய பெரிய சிறப்பம்சமே பெரிய லாபம், ஈஸி லிக்விடிட்டி. ஸோ இதை வந்து நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். ஸோ ஒய் கிரிப்டோ, ஒய் கிரிப்டோ. ஸோ இந்த ஒரே ஒரு ஸ்லைடு தான். ஒய் கிரிப்டோ அப்படின்றதுக்கு பிட்காயினை உதாரணமா அந்த இடத்துல நான் காமிக்கிறேன் பாருங்க. ஸோ 2011 $1 இருந்து ஒரே $1 இருந்து இன்னைக்கு $1,00,000 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நான் ஏன் சார் கிரிப்டோக்குள்ள வரணும் அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு உண்டான பதில் தான், ஏன் சார் வரக்கூடாது? இவ்வளவு பெரிய லாபம் இருக்கே. ஒரு 14 வருஷத்துல, ஒரு 13 வருஷத்துல $1 இருந்து $1,00,000 வளர்ந்துருக்குன்னா என்ன காரணம்?
சோ என்ன காரணம்? ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் இந்த அளவுக்கு வளராது. உலகம் முழுக்க இதுதான் பணம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட டிராவல் பண்ணிட்டு இருக்காங்கன்றத அதுக்கு உண்டான பதிலாக நம்ம பார்க்கலாம். சோ பிட்காயின் $1,00,000 போயிருச்சே சார், பிட்காயின் போன மாதிரியே கேபிகே காயின் போயிருமா? இல்ல பிட்காயின் மட்டும்தான் போயிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய உதாரணங்கள், நூற்றுக்கணக்கான உதாரணங்கள் காமிக்கலாம். அதுல டாப் மோஸ்ட் உலகம் முழுக்க பரிச்சயமான உதாரணங்கள் தான் இப்ப ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிறது. டோஜ் காயின், XRP, ETH, ADA, BNB, லிங்க், இது எல்லாமே இதுல எல்லாமே நம்ம ஒரு 250 காயினோ அல்லது ஒரு 1000 காயினோ அந்த காலகட்டத்தில் வாங்கி வச்சிருந்தா இன்னைக்கு நம்மளுடைய வேலெட்ல அல்லது நம்மளுடைய கையில பல கோடிகள் பல கோடிகள் பல கோடிகள் எல்லா காயினுமே நம்ம கேபிகே காயின் மாதிரி அந்த ஒரு 50 ரூபாய், 100 ரூபாய், 10 ரூபாய், 5 ரூபாய் ரேட்ல தான் லான்ச் பண்ணுவோம். எடுத்த உடனே லட்சக்கணக்கில், ஆயிரக்கணக்கில் எந்த காயின் இது வரைக்கும் வந்ததில்லை. எல்லாமே 50 ரூபாய், 100 ரூபாய், எல்லாமே 50 ரூபாய், 100 ரூபாய். ஃபார் எக்ஸாம்பிள் பிடிசி $1,00,000, 1 கோடி ரூபாய் நெருக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னா 2வது இடத்துல என்ன காயின் சார்? எத்தீரியம். அப்ராக்சிமேட்டா ஒரு 3 லட்சம் ரூபாயில ட்ரேட் ஆயிடுச்சு. 3 லட்சம் ரூபாய்க்கு ட்ரேட் ஆகக்கூடிய காயினுடைய விலை 2016 எவ்வளவு சார்? 100 ரூபாய் தான். 2016 100 ரூபாய் தான். அன்னைக்கு ஒரு 1000 காயினை நம்ம வாங்கி இன்னைக்கு ஒரு 8 வருஷம் 9 வருஷம் ஹோல்டு பண்ணியிருந்தா இன்னைக்கு எவ்வளவு சார்? 3 லட்சம் மல்டிப்ளை 1000. ஸோ அன்இமேஜினபிள் மணி. ஸோ அதே போலதான் இன்னைக்கு அதுக்கு அடுத்த இடத்துல கொடுத்து பிஎன்பி. ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் பிஎன்பியை கொடுக்கலாம். 2018 இதே போல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு காயின் தான். நம்ம கோயின் பார்க்கும் போது ஆரம்பிக்கப்பட்ட ஒரு எக்ஸ்சேஞ்ச் தான். இன்னைக்கு பினான்ஸ் வேர்ல்டு லார்ஜஸ்ட் எக்ஸ்சேஞ்ச். உலகம் முழுக்க இன்னைக்கு நிறைய மக்கள் அதை யூஸ் பண்றாங்க. ஆனா மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு 7 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அவங்கள்ட்ட என்ன சார் இருக்கு? எக்ஸ்சேஞ்ச் இருக்கு, காயின் இருக்கு, பிளாக் செயின் இருக்கு. ஸோ ஒரு காயினுடைய விலை அப்ராக்சிமேட்லி இன்னைக்கு ஒரு 70,000 ரூபாயில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் 70,000 ருபீஸ். ஸோ 2018 50 ரூபாய், 100 ரூபாய். ஸோ ஒரு 1000 காயினை வாங்கி ஹோல்டு பண்ணியிருந்தா இன்னைக்கு என்ன சார் நம்மளுடைய பொருளாதாரம் எந்த அளவுக்கு மாறி இருக்கும்? ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் மிக நீண்ட வரலாறு இருக்கு சார், மிக நீண்ட வரலாறு இருக்கு. ஸோ டெசிஷன் பாயிண்ட் ஒய் நாட்? எல்லாமே கடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஐயோ நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்றது தெரியுது. எல்லாமே கடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வாய்ப்பே இல்லையா இனிமேல்? ஸோ நடக்க போற விஷயம் இப்படி நடக்கும் அப்படின்னா நம்மளோட மைண்ட் வந்து நம்ப மறுக்கும், எப்பவுமே நம்ப மறுக்கும். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, கேபிகே பார்க்ல ஏன் வந்து இப்ப இன்வெஸ்ட் பண்ணணும்? இன்னைக்கு பிட்காயினை வாங்கலாம்னு யோசிக்க கூட முடியாது. ஸோ அதே போல கடந்து முடிஞ்சிருச்சு, எல்லா காயினும் கடந்து முடிஞ்சு. இப்ப என்னதான் வாய்ப்பு இருக்கு? 100 ரூபாயில இருக்கே. இப்ப 100 ரூபாயில இருக்கக்கூடிய காயினை நம்ம வாங்கினா ஒருவேளை விலை குறைஞ்சிருச்சுன்னா என்ன பண்றது? அதான் நம்ம மைண்ட் வந்து இப்படிதான் யோசிக்கும். இவ்வளவு காயின் கூடிருச்சு, கேபிகே காயின் கூடிரும் அப்படின்னு யோசிக்காது மைண்ட். பொதுவா யோசிக்கிறது இல்லை. பணம் குறைஞ்சிருச்சுன்னா என்ன பண்றது? சோ அந்த கேள்விக்கு உண்டான விடை இந்த ஸ்லைட்ல இருக்கான்னு பாருங்க. சோ ஒரு 2500 காயின் ஒரு நபர் வாங்குறாங்க. ஒரு 2.5 லட்சம் ரூபாய் முதலீட்டுல 2500 காயினை வாங்குறாங்க. சோ அவங்களுக்கு என்ன சார் பெனிஃபிட் இருக்கு? மாதம் 5% 125 காயின் வந்து ரிவார்ட்ஸா கிடைக்குது. சோ அப்ப ரூபாயில 12,500 ரூபாயில வருமானம் கிடைக்குது. 5 வருஷத்துக்கு கேரண்டியா கிடைச்சிடும். 5 வருஷத்துக்கு 125 காயின் கேரண்டியா கிடைச்சிடும். 12,500 வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். சோ எடுத்தாலும் கூட 5 வருஷம் முடிவுல 2,500 காயின் அப்படியே இருக்கும். அன்னைக்கு தேதியில ஒரு 500 ரூபாய் ரேட்ல கால்குலேட் பண்ணா கூட 12,50,000 ரூபாய் மொத்தமா கிடைக்கும். வெறும் 2.5 லட்சம் ரூபாய்க்கு 12,50,000 ரூபாய் வெறும் 500 ரூபாய் ரேட்ல இருந்தாலே கிடைக்கும். அப்படின்னா ஏன் சார் இதை ட்ரை பண்ணக்கூடாது? சோ 5 வருஷத்துக்கு மாதம் வருமானம் இருக்கு, அல்லது வருடம் ஒரு முறை, மாசம் இல்லாம வருஷத்துக்கு ஒரு முறை வேணும்னாலும் வருஷத்துக்கு ஒரு முறை எவ்வளவு சார்? 1,500 காயின் கிடைக்கும். சோ அப்போ 1.5 லட்சம் ரூபாய். சோ 2 லட்சம் ரூபாய் முதலீட்டுக்கு ஒரே வருஷத்துல 1.5 லேக்ஸ் வந்து வித்ட்ராவல் பண்ண முடியும். சோ 2வது வருஷம் 200 ரூபாய் ரேட்ல கால்குலேட் பண்ணோம்னா 3 லட்சம் ரூபாய். 3வது வருஷம் 300 ரூபாய் ரேட்ல வச்சா 4 லட்சம் ரூபாய். 4வது வருஷம் 400 ரூபாய் ரேட்ல வச்சா 6 லட்சம் ரூபாய். 5வது வருஷம் 500 ரூபாய் வச்சோம்னா 7 லட்சம் ரூபாய். சோ இது எல்லாமே வித்ட்ராவல் பண்ணினா கூட சோ ஃபைனலா இருக்கக்கூடிய காயின் கூட பெரிய லட்சக்கணக்கில் லாபம் இருக்கு. சோ அதே போல 5000 காயின் ஒரு 5 லட்சம் ரூபாய் முதலீட்டுக்கு. சோ மாதமும் எடுத்துக்கலாம். மாதம் வருமானம் 25,000 ரூபாய். 5%, 5 லட்சம் ரூபாய்க்கு 5% 25,000 ரூபாய் நம்மளுக்கு வருமானம் இருக்கு. சோ மாதம் 5 வருஷத்துக்கு நம்ம வித்ட்ராவல் பண்ணி எடுத்துட்டாலும் கூட ஆஃப்டர் 5 இயர்ஸ் அதே 5000 காயின் நம்மளுக்கு வித்ட்ராவல் பண்ணலாம். மெச்சூரிட்டி ஆனதுக்கு அப்புறம் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். வெறும் 500 ரூபாய் ரேட்டு. இப்ப 100 ரூபாயில இருந்து வெறும் 5 மடங்கு தான். 1000 மடங்கு 500 மடங்கு வெறும் 5 மடங்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு கால்குலேட் பண்ணாலும் கூட 25 லட்சம் ரூபாய் அப்படின்றது நமக்கு மொத்தமாக நமக்கு கிடைக்கும். சோ அதே போல 10,000 காயின் யூ ஹாவ் டு கால்குலேட். ஜஸ்ட் இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இல்ல சார் 100 ரூபாயில இருந்து 500 ரூபாய் போகாட்டி என்ன சார்?
நம்ம மைண்ட் அப்படித்தானே யோசிக்கணும். போகாட்டி ஒண்ணும் இல்லை, போகாட்டியும் 4 மடங்கு லாபம், காயினாவே 4 மடங்கு லாபம். சார் ஒருவேளை குறைஞ்சிருச்சு, 100 ரூபாயில இருந்து 90 ரூபாய் போயிருச்சு, 70 ரூபாய் போயிருச்சு, 60 ரூபாய், 50 ரூபாய், 10 ரூபாய், 20 ரூபாய்க்கு போயிருச்சு. போகுமா சார்? போறதுக்குள்ள வாய்ப்பு இருக்கா? எஸ், போயிரும் அப்படின்னு நினைச்சுதான் இவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நம்ம மிஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா யூ ஹாவ் டு கம்பேர். சோ பினான்ஸ் 70,000 போனதுக்கு காரணம் என்ன? பிட்காயின் இவ்வளவு தூரம் போனதுக்கு காரணம் என்ன? எத்திரியம் போனதுக்கு காரணம் என்ன? இன்னும் மார்க்கெட்ல ஆயிரக்கணக்கான காயின்கள் இருக்கு, எல்லாமே வந்து விலை கூடி இருக்கே, குறைஞ்சிருக்கு, அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா ஜஸ்ட் யூ ஹாவ் டு அனலைஸ். இது மாதிரி ஒரு ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய நிறுவனம் மார்க்கெட்ல ஏதாவது ஒரு நிறுவனம் இருக்கா? யூ ஹாவ் டு அனலைஸ். 15 ஆண்டுகள் ஒரு அனுபவத்தோட இருக்கக்கூடிய ஒரு காயின் இருக்கா? யூ ஹாவ் டு கால்குலேட். ஸோ ஒரு நிறுவனம் ஸ்ட்ராங்கா இருக்கா? அது உள்ளூர்ல இந்த நிறுவனத்துல இவ்வளவு டிரான்ஸ்பரண்டான ஒரு மேனேஜ்மெண்டோட ஏதாவது ஒரு நிறுவனம் இருக்கா? ஜஸ்ட் இமேஜின், ஜஸ்ட் கம்பேர். ஸோ இது ஒரு 5 வருஷத்துக்கு நான் எதுவுமே வித்ட்ராவலே பண்ணல சார். நான் ஒரு 5000 காயினை வாங்கிட்டேன். ஒரு 5 லட்ச ரூபாய் முதலீட்டுல 5000 காயினை வாங்கி நான் ஒரு 5 வருஷம் ஹோல்டு பண்ணிட்டேன். இது 20,000 காயினா மாறி எனக்கு ஒரு 1 கோடி ரூபாய், 500 ரூபாய் ரேட்ல இருந்தா 1 கோடி ரூபாய், இல்ல 1000 ரூபாய் ரேட்ல இருந்தா 2 கோடி ரூபாய். ஜஸ்ட் ஒரு ப்ரெடிக்ஷன் தான், ஜஸ்ட் ஒரு ப்ரெடிக்ஷன். ஸோ எவ்வளவு விஷயங்கள் நம்ம மைண்ட் வந்து நம்ப மறுக்கும். இதை வந்து இப்ப மைண்ட் ஏத்துக்கிறது. 1 கோடி ரூபாய் வரவே வராது, நம்ம மைண்ட் ஏத்துக்கிறாரு. 5 லட்ச ரூபாய் முதலீட்டுல 1 கோடி ரூபாய் கிடைக்கும் சொன்னா மைண்ட் நம்பவே நம்பாது. ஸோ அது எப்போ கடந்து போன காலங்கள், இப்ப மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்றதுதான் நமக்கு பின்னாடி இது வரைக்கும் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மிஸ் பண்ணிட்டோம்னு தோணும். நடக்க போறதுக்கு முன்னாடி ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா யோசிச்சு முடிவெடுக்க வேண்டிய ஒரு விஷயமா இந்த இடத்துல பார்க்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவ்வளவு விஷயங்களை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். மிஸ் பண்ண விஷயத்த யாராலும் திரும்ப கொண்டு வரவே முடியாது. நடக்க போற விஷயத்த வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா யோசிச்சு முடிவெடுக்கலாம். இவ்வளவு பெரிய ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய நிறுவனத்துக்கு கம்பெனி கொடுக்கக்கூடிய ப்ரெடிக்ஷன் என்ன சார்? ஜஸ்ட் $10, $10 மட்டும் ப்ரெடிக்ஷனை கொடுக்குறாங்க. அதுவும் கூட 2030 தான். இப்ப இருந்து இன்னும் 5 வருஷம் 6 வருஷம் இருக்கு. ஸோ ஒருவேளை 900 ரூபாய் கம்பெனி கொடுக்கக்கூடிய ப்ரெடிக்ஷன் 900 ரூபாய், நம்மள்கிட்ட ஒரு 10,000 காயினை வாங்கி நம்ம ஹோல்டு பண்றோம், ஒரு 5 வருஷத்துக்கு ஹோல்டு பண்றோம்னா 900 ரூபாய்க்கு போறப்போ நம்மளுடைய அசெட் வேல்யூ எவ்வளவு இருக்கும் கால்குலேட் பண்ணிக்கலாம். சரி சார், ஏன் சார் இப்போ கிரிப்டோ ஓகே, கேபிகே பார்க் ஓகே, எல்லாமே ஓகே, ஏன் இப்போ? திஸ் இஸ் த ரைட் டைம். திஸ் இஸ் த ரைட் டைம். 15 ஆண்டுகள் இந்த இண்டஸ்ட்ரி கடந்துருச்சு. அடுத்த ஒரு 5 ஆண்டுகள்ல மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி போக போகுது அப்படிங்கிறது இந்த இண்டஸ்ட்ரியில டிராவல் பண்ணக்கூடிய அநேக பேருக்கு தெரியும். 2025 இந்த இண்டஸ்ட்ரியோட ஒரு மைல் ஸ்டோனா மாறி 2030 ரொம்ப பீக்காக இருக்க போகுது அப்படிங்கிறதா இதோட எதிர்பார்ப்பு. நம்ம நிறுவனத்துடைய பீக்கும் நம்முடைய அஜெண்டாவும் கோல் விஷன் எல்லாமே அதுதான். டொனால்ட் ட்ரம்ப் பதவி ஏற்கிறதுக்கு அப்புறம் இதோட இண்டஸ்ட்ரியோட வளர்ச்சி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பல மடங்கு வேகத்துல போயிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தி தான் இப்ப நம்ம காமிக்க போறேன். சோ இதே டொனால்ட் ட்ரம்ப் என்ன சார் சொன்னாரு? ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி அநேக பேர் நம்ம வந்து வேண்டாம்னா ரிஜெக்ட் பண்ணிருக்கோம். இதே ஸ்கிரீன்ல நீங்க 92 நபர்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எத்தனை நபர்கள் புதுசா இருக்கலாம், அல்ல ஏற்கனவே கடந்து வந்த பாதையா கூட இருக்கலாம். சார் இதே போல 4 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னாங்க சார், நான் தான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். இல்ல சார், எனக்கு நம்பிக்கை இல்ல சொல்லிருக்கலாம். சோ அதே விஷயத்தை தான் நீங்க டொனால்ட் ட்ரம்ப் பதிவு பண்ணிருக்காரு. எப்போ? 2019 ஜூலை மாதம் 11ஆம் தேதி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. சோ ஐ எம் நாட் எ ஃபேன் ஆஃப் பிட்காயின், கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அப்படிங்கிறத போர்க்கொடி தூக்குன நபர் தான் டொனால்ட் ட்ரம்ப். சோ இது எல்லாமே முழுக்க இல்லீகல் ஆக்டிவிட்டிக்கு, ட்ரக்ஸை டீல் பண்றதுக்கு பயன்படுத்துறாங்க. இது எல்லாமே ஸ்கேம், கிரிப்டோ கரன்சியை வரவே கூடாது அப்படிங்கிறத டொனால்ட் ட்ரம்ப் பதிவு பண்ணார். அவர் மட்டும் இல்ல, அவரை போன்ற நிறைய நபர்கள், நிறைய கார்பரேட் ஓனர்கள் எல்லாமே வந்து போர்க்கொடி தூக்குன நபர்கள் தான். இன்னைக்கு எல்லாருமே இதை வந்து அவாய்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணி, கிரிப்டோ கரன்சியை யாராலுமே தடுக்க முடியாது அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணி இன்னைக்கு அமெரிக்க அதிபரா பதவி ஏற்று கிரிப்டோ கரன்சி கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு. ட்ரம்ப் லான்ச்சஸ் கிரிப்டோ பிசினஸ். சொந்தமா கவர்மெண்ட்டுக்கு நண்பர்களே சொந்தமாக ஒரு காயினை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அது வந்து வேர்ல்டு லிபர்ட்டி பினான்சியல் என்ற நிறுவனத்தை ஆரம்பிச்சு கிரிப்டோ கரன்சியை லான்ச் பண்ணியிருக்கார். சோ அவர் பதவி ஏற்கிறார் அப்படிங்கிற செய்தி வந்த உடனேவே கிரிப்டோ கரன்சியோட மார்க்கெட் வந்து 3 மடங்கு 4 மடங்கு வேகம் எடுத்து விட்டது. 3 மடங்கு 4 மடங்கு வேகம் எடுத்து, பதவி கூட ஏற்கல. சொல்ல போனா கமிங் 20 தான் பதவி ஏற்க போறாரு. சோ அவர் ஜெயிச்சிட்டாருன்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே அதோட கிராஃபை நீங்க பார்க்கலாம். அதோட அந்த டேட்ல வந்த நியூஸ் பேப்பர் தான் இது. கிரிப்டோ ட்ரேடிங் கேதர்ஸ் பேஸ் இன் இந்தியா. சோ கிட்டத்தட்ட $45,000 இருந்து ஜனவரி மாசம் 1ஆம் தேதி தான் பாருங்க, ஜனவரி மாசம் 1ஆம் தேதி
ஸோ 2024 இருந்து இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ஒரே மாதிரியாக தான் இருந்திருக்கு. ட்ரம்ப் எலெக்டட் அப்படிங்கிற கிராஃப், அந்த ட்ரம்ப் எலெக்டட் அந்த டாட்டை பாருங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு $50,000 இருந்து $1,00,000 மாறிடுச்சு ஜஸ்ட் ஒரு 15 டேஸ்ல. ஜஸ்ட் டிசம்பர் மிடில் தான் அனௌன்ஸ் பண்றாங்க, டிசம்பர் மிடில் அனௌன்ஸ் பண்றாங்க. ஸோ 15 நாட்கள்ல $50,000 இருந்து $1,00,000 மாறிடுச்சு. ஸோ இது தமிழ் பேப்பர்லயும் வந்தது. ஸோ சிறிய நகரங்கள் கிரிப்டோ கரன்சி முதலீடு அவசரத்தில் இணைகின்றன, ட்ரம்ப் விளைவு. ஸோ இது வந்து ஒரு பெட்டி செய்தி வரைக்கும் வந்துடுச்சு. தலைப்புச் செய்தியிலிருந்து பெட்டி செய்தி வரைக்கும் மாறிடுச்சு. பெட்டி செய்தியை தாண்டி பாராளுமன்றத்தில் விவாதிக்கக்கூடிய ஒரு பெரிய டாபிக்கா மாறி லாஸ்ட் மந்த் டிசம்பர்ல நம்ம இந்தியன் கவர்மெண்ட் பெரிய ஒரு டிபேட் எல்லாம் வச்சு இதை வந்து சீக்கிரம் ரெகுலேட் பண்ணணும், இதை வந்து ரெகுலேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டெசிஷன் எடுத்திருக்காங்க. அதோடைய டேட்டா தான் நீங்க பார்த்துருக்கீங்க. டிசம்பர் மாசம் 16ஆம் தேதி 2024 டிசம்பர் 16 நம்ம இந்தியன் கவர்மெண்டோட லோக்சபால பெரிய டிஸ்கஷன் ஓடி வரக்கூடிய காலங்கள்ல ஜஸ்ட் ஒரு 1 or 2 இயர்ஸ்ல இது வந்து ஒரு பெரிய ரெகுலேஷன்ஸ் உள்ள வரப்போகுது. எல்லா மக்களுமே வர போறாங்க. பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் எல்லாமே இதுல இன்வெஸ்ட் பண்ண போறாங்க, பிசினஸ் எடுத்து கொண்டு போக போறாங்கன்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். ஃபைனல் தாட்ஸ், இதன் மூலமா நான் சொல்லக்கூடிய செய்தி என்ன சார்? வெறும் தகவல் மட்டும் நான் கொடுக்கலைங்க, வெறும் தகவல் கொடுத்துட்டு போற நபரும் நான் கிடையாது. ஸோ ஒரு முடிவெடுக்கணும், முடிவெடுக்கக்கூடிய தேவையான தகவலும் சேர்த்து கொடுக்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய தாட்டா இருக்கு. இன்னைக்கு என்ன சார் டேட்டு? ஜனவரி 12 நேஷனல் யூத் டே. நேஷனல் யூத் டே அப்படின்றது யாருடைய பர்த்டே சார்? எஸ், சுவாமி விவேகானந்தருடைய பர்த்டே. ஸோ இளைஞர்களுடைய மிகப்பெரிய ஒரு சக்தியாக கூட நம்ம பார்க்கலாம். என்ன சார் சொல்றாரு? இளைஞர்களுடைய சக்தி. தேசிய இளைஞர் தினம்னு கொண்டாடிக்கிட்டு இருக்கோமே, 1984 இருந்து செலிப்ரேட் பண்றோம் இந்தியாவில். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளா நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆனா இவர் சொல்லி வச்சுட்டு போயிட்டாரு. கிட்டத்தட்ட 150 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லி வச்சுட்டு போயிட்டாரு. ஆனா இன்னும் என்ன நடந்தது? ஸோ நம்ம இந்தியன் கவர்மெண்டோடைய டேட்டா பாருங்க. ஆல்மோஸ்ட் ஓவராலா இன்னும் 13% கிராஜுவேட்ஸ் இளைஞர்கள் வந்து இன்னும் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கவலை அளிக்கக்கூடிய செய்தியாக இருக்கு. 13%, 13.4% படித்த இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது ஒரு கவலை அளிக்கக்கூடிய ஒரு செய்தியா இருக்கு. ஸோ நேஷனல் ஆவரேஜை காட்டிலும் தமிழ்நாடுடைய ஆவரேஜ் வந்து அதிகமா இருக்கிறது இன்னும் கூடுதல் கவலை, இன்னும் கூடுதல் கவலை. 16.3% ஆஃப் எஜுகேட்டட் யூத் வந்து இன்னும் வேலை வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது கவலை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. ஸோ என்ன சார், அப்ப விவேகானந்தர் கண்ட கனவு பலிக்காதா? ஜாப்லெஸ் அப்படின்றதுக்கு உண்டான மாற்று என்ன? ஸோ நமக்கு உண்டான கடமை என்ன? நமக்கு உண்டான கடமை நிச்சயம் அந்த வேலை வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற தேசிய வியாதியை, நான் இன்னும் சொல்ல போனா என்னுடைய குழந்தை நான் படிக்கக்கூடிய காலத்துல இருந்து இந்த ப்ராப்ளம் இருந்துட்டே இருக்கு. வேலை வாய்ப்பு இன்மை அப்படிங்கிறது இந்தியால தலை தூக்க போற மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு சொன்னாரு. இன்னும் தீர்ந்த பாடில்லை. இவ்வளவு பெரிய டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறம் தீர்ந்த பாடில்லை அப்படின்னு சொன்னா, சோ இளைஞர்களுக்கு மட்டும் அந்த ப்ராப்ளமா அப்படின்னு சொன்னா அது மட்டும் இல்லை நண்பர்களே. பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருடைய சராசரி வருமானம் கடந்த ஒரு 70 ஆண்டுகளா எந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பாருங்க. 2023-24 ஒரு தனி நபருடைய சராசரி வருமானம், மாத வருமானம் சுமார் 17,666 ரூபாய். ஒரு 18,000 ரூபாயை வச்சு இன்றைய காலகட்டத்தில் எந்த அளவுக்கு சர்வைவல் பண்ண முடியும், நம்முடைய நோக்கங்களை நிறைவேற்ற முடியும், நம்ம கம்ஃபர்டபுளான லைஃபை ஓட்ட முடியுமா? சோ யோசிக்க வேண்டிய இடத்துல நம்ம வந்திருக்கோம். ஒரு பக்கம் இளைஞர்களுக்கு உண்டான வேலை வாய்ப்பு இல்ல, வேலை வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர்களுக்கு வருமானம் இல்லை, அல்லது வருமானம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு சந்தோஷமான குடும்ப சூழல் இருக்கா, வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நிம்மதி இருக்கா அப்படின்னா அதுவும் இல்லை. அப்படிங்கிற மாதிரியான சூழல் இருக்கக்கூடிய இந்த நேரத்துல எவ்வளவு பெரிய வாய்ப்பு இங்க கொட்டி கிடக்கு. இந்த கிரிப்டோ கரன்சி வியாபாரத்துல கேபிகே பார்க்கக்கூடிய ஸ்டேக்கிங் ப்ரோக்ராம்ல எவ்வளவு பெரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சோ இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கம்பேரிசன் தான் இங்க நான் காமிச்சிட்டு இருக்கேன். வேர்ல்டு வைடா டேட்டா மிகப்பெரிய டேட்டா, அது வந்து ஒரு பெரிய டேட்டா. பட் ஆனா ஜஸ்ட் சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கம்பேரிசன் பெர் கேபிட்டா இன்கம்ல. சோ 1990 மோர் ஆர் லெஸ் ஈக்குவல் பெர் கேபிட்டா இன்கம். $375 இந்தியால, $347 சைனால. 2014 ஒரு பெரிய வேறுபாடு இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட 5 மடங்கு வேறுபாடு 2014 அது வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. சோ 24 என்ன சார்? 24 கிட்டத்தட்ட 6 மடங்கு டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. சோ காரணம் என்ன? எஸ், அதுக்கு காரணம் நிறைய இருக்கு. ஆனா அதை பிரேக் பண்றதுக்கு உண்டான
விஷயம் இப்ப நம்ம கையில இருக்கா, வாய்ப்புகள் இருக்கா? எஸ். இதை ஓவர் கம் பண்ணி வரக்கூடிய வாய்ப்பு நமக்கு கையில தான் இருக்கு. நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் எடுக்கக்கூடிய முடிவு நம்ம குடும்பத்தை மட்டும் இல்ல, நம்முடைய ஒட்டுமொத்த தேசியத்தை நம்மளால மாற்ற முடியும். இங்க நம்ம சம்பாதிக்கக்கூடிய ஒவ்வொரு பணமும் நம்முடைய தேசிய வளர்ச்சிக்கு, பொருளாதார வளர்ச்சிக்கு மாறும் அப்படிங்கிற சிந்தனையும் இந்த இடத்துல விதைக்கிறதுக்கு நான் கடமைப்பட்டுள்ளேன். நம்ம நிறுவனத்துடைய நோக்கமும் அதுதான். நம்ம நிறுவனத்துடைய நோக்கம் இந்தியால இருந்து இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷனை தான் பயன்படுத்தணும் அப்படிங்கறத தாண்டி நம்ம இந்தியால இவ்வளவு பெரிய நிறுவனம் இருக்கு. இன்னைக்கு மெட்டாவர்ஸ்ல பெரிய அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணிருக்காங்க, ஒரு பெரிய ஈகோ சிஸ்டம் இருக்கு, மிகப்பெரிய ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்கு, நிறைய பிசினஸ் ஓனர்ஸை கனெக்ட் பண்ண போறாங்க. எஸ், டார்கெட் 1.12 மில்லியன் பிசினஸ் ஓனர்ஸ் 2030க்குள்ள கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னுடைய பங்களிப்பு என்ன? நான் இந்த ஜேர்னில நான் டிராவல் பண்றது மூலமா எனக்கு என்ன லாபம் இருக்கும், எவ்வளவு பெரிய பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கறத உங்களை இன்வைட் பண்ணவங்களை நீங்க கேட்டாலே அவங்க சொல்லுவாங்க. ஜஸ்ட் ஒரு 1 இயர்ல எவ்வளவு பணம் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க, மாதம் எவ்வளவு வருமானம் வந்துட்டு இருக்கு, தாராளமா அவங்க எடுத்து சொல்லுவாங்க. எஸ், ஃபைனலா ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் சொல்லிட்டு கன்க்ளூட் பண்ண போறேன். எத்தனையோ போகி நம்ம பார்த்திருப்போம், எத்தனையோ பொங்கல் நம்ம தாண்டி இருப்போம், எத்தனையோ நியூ இயர் நம்ம தாண்டி இருப்போம். இந்த போகி பழையன கழிதலும் புதியன புகுதலும். நாளைக்கு விடிஞ்சா போகி நம்ம வீட்டுல நிறைய குப்பைகள் இன்னைக்கே நம்ம காலி பண்ணிருப்போம். எங்க வீட்டுல காலையில இருந்து அதான் வேலை, நிறைய காலி பண்ணிருப்போம். அது போதுமா? அது வருடம் குப்பை சேர்ந்துகிட்டு இருக்கு, நம்ம காலி பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுடைய மாற்றம் ஏதாவது கிடைச்சிச்சா? நம்மளுடைய வறுமை தீர்ந்ததா? வறுமை எனும் கோர பிடியிலிருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு இந்த போகி வெறும் குப்பையை மட்டும் தூக்கி எறியாமல் நம்ம மைண்ட்ல இருக்கக்கூடிய பழைய நினைவுகள், பழைய ப்ராப்ளம்ஸ், நெகட்டிவ்ஸ் எல்லாம் தூக்கி எறிஞ்சு புதுசா என்ன இருக்கு, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய வாய்ப்புகள், எவ்வளவு பெரிய வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது. நம்மளை சார்ந்த நபர்கள் எவ்வளவு பெரிய வருமானத்தை எல்லாம் எடுத்து சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவர்கள் எல்லோருமே எடுத்த ஒரு முடிவு, ஒரே ஒரு முடிவு ஒட்டுமொத்த வாழ்க்கையை மாற்றுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் எல்லோருமே ஒரு சரியான முடிவு எடுக்கும் பட்சத்தில் நம்முடைய வாழ்க்கையை பெரிய அளவுல மாற்ற முடியும். எஸ், பழைய தீமைகள் அகன்று புதிய நன்மைகள் சேர்ந்திட போகி மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.